முருகா சரணம். எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். உலகமெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் பல நாடுகளில் உள்ள நம் கொங்கு சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், சிறவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்தும், கேபிஎன் குழுமம் சார்பாக நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் இந்த ஜூம் ஆப் காணொளி வழியாக சந்திப்பதில் நமது கேபிஎன் குழுமம் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14ஆம் நாள் நமது கேபிஎன் குழுமத்தின் சிறப்பு பேச்சாளர் வரிசையில் நம் கொங்கு நாட்டின் மனிதம் காக்கும் மருத்துவர், சாதனையாளர் என்றால் சாதாரண சாதனையாளர் அல்ல, சாதனைகளுக்கெல்லாம் சாதனை புரிந்தவர், உலகளவில் பெரும் சாதனைகளை புரிந்த நம் கொங்கு நாட்டின் தங்கம், மனிதம் காக்கும் மருத்துவர் டாக்டர் சி பழனிவேலு ஐயா அவர்கள் MS, MCH, FRCS, FACS, PhD, DSc போன்ற பட்டய படிப்புகள் படித்து நமது கொங்கு நாட்டின் மனிதம் காக்கும் பல சேவைகளை புரிந்து நம்முடன் இன்று உரையாற்ற வந்துள்ளார். அவர்கள் சேர்மன், ஜெம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், ப்ரொஃபசர் அண்ட் டைரக்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி. அவர் இன்று பேச போகும் தலைப்பு 21ஆம் நூற்றாண்டின் மருத்துவ புரட்சி. திருவள்ளுவரின் திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறளுக்கு ஏற்ப சாதனையாளர் நம் கொங்கு மைந்தன் இவர்தான். இவரை பற்றி முத்தாய்ப்பான முன்னுரை வழங்க நமது கேபிஎன் குழுமம் சார்பாக மற்றும் ஒரு மருத்துவர், மனிதம் காக்கும் நம் டாக்டர் சி மனோகரன், சேர்மன், NG ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். உலகெங்கும் இருக்கக்கூடிய கொங்கு மக்களின் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆதீனங்கள் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார் மற்றும் சிறவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர அடிகளார் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கிய முறையை துவங்குகிறேன். இன்றைய நம்முடைய சிறப்பு பேச்சாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் சி பழனிவேல் அவர்கள். அவர் மருத்துவத்துறையின் மிகப்பெரிய சாதனையாளர். டாக்டர் பழனிவேல் அவர்கள் MS, MCH, FACS, FRCS, PhD என்று மிக நீளமான பட்டங்களை பெற்று உலகின் மிக சிறந்த லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவராக திகழ்கின்றார். அவர் நம்முடைய கோவையில் உள்ள ஜெம் மருத்துவமனையும் சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஜெம் மருத்துவமனையும் ஃபவுண்டர், சேர்மன் ஆவார். அவர் ஒரு மிக சிறிய ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்பதற்கே ஒரு மிக கஷ்டமான அவருடைய பள்ளி மீண்டும் மிக சிரமப்பட்டு அவருடைய இன்று உலகின் மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறார். அவர் தென்னிந்தியாவில் முதல் முறையாக மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி, அதாவது லேப்ராஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய ஒரு மிக சிறிய சாதனையாளர். அந்த வகையில் இன்று கோவை மாநகரம் என்று சொல்லும் போது லேப்ராஸ்கோபியின் மெக்கா, முஸ்லிம்களா மெக்கா என்று சொல்வது போல லேப்ராஸ்கோபியின் மெக்கா டாக்டர் பழனிவேல் என்று சொன்னால் உலகின் இந்த மூலையில் உள்ள லேப்ராஸ்கோபிக்கும் அவரை தெரியாது இருக்காது. அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர். துறையின் மிக உயரிய விருதான BC ராய் அவார்டு வாங்கி இருக்கிறார். நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரின் கையால் இந்த மிகப்பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறார்.
மேலும் அவர் வந்து இந்த துறையில் செய்யாத சாதனையிலே இல்லை. மிக மிக லேப்ராஸ்கோபி என்று சொன்னால் எந்த மூலையில் உள்ள எந்த மருத்துவருமே வந்து பழனிவேலு டாக்டர் சிறப்பு சிகிச்சை மக்களுக்கு அளிக்கும் நிபுணத்துவத்தை பெற்றுள்ளார்கள். நம்ம சொல்ல ஒரு பாட்டு, மாபெரும் சபையினை நீ நடந்தார். அந்த பாட்டுக்கு வந்து நம்ம டாக்டர் பழனிவேலு அவர் வந்து நிறைய புத்தகங்கள் இந்த லேப்ராஸ்கோபி பற்றும் மற்றும் அவர் ஒரு சிறந்த ஒரு சோசியல் ஒர்க்கர். அதுக்கு மேல வந்து ஒரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. வைத்திய நலமா இந்த மாதிரி ஒரு தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. மேலும் அவர் வந்து ஒரு நம்முடைய மகாபாரத் பீஷ்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பெயர் பீஷ்மர் அப்படிங்கிறது. அது மாதிரி நம்முடைய மருத்துவத்திலிருந்து பீஷ்மாச்சாரி அப்படிங்கிற அவார்டு வந்து அவருக்கு மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி இந்தியா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து அவர் வந்து நம்முடைய சர்ஜன்ஸ் அசோசியேஷன், நம்முடைய அறுவை சிகிச்சை நிபுணர்களுடைய இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் சங்கத்தினுடைய தலைவராகவும், மேலும் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி இந்த லேப்ராஸ்கோபி இந்தியாவினுடைய துறை தலைவராகவும் பல துறைகளின் தலைவர், இந்திய தலைவராகவும் பணியாற்றி மிக சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு பருவம் மீது இதனை சிறப்பான அறுவை சிகிச்சை ஒரு உயரத்துக்கு எட்டியுள்ளார்கள். இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு பார்க்கும்போது வந்து நம்மளும் ஒரு சின்ன லெவலில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி உழைத்தோம்னா நம்ம மேல வரலாங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி டாக்டர் பழனிவேலு அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதம் காக்கும் மருத்துவர், நமது கொங்கு நாட்டின் பெருமை. இன்றைய சிறப்பு விருந்தினர் பேசும் முன்பு ஒரு சிறிய காணொளி நம் கொங்கு சொந்தங்களுக்காக. யார் இந்த டாக்டர் சி பழனிவேலு? நாமக்கல் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த இவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவத்துறையினர் இவரை லேப்ரோஸ்கோபிக் லெஜெண்ட் என்று அன்புடன் அழைக்கின்றார்கள். ஜெம் ஹாஸ்பிட்டல்ஸினுடைய நிறுவனர் மற்றும் சேர்மேன். புற்றுநோய் என்றாலே மரணம் என்ற மக்களின் அச்சத்தை அகற்றியவர் கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் சி பழனிவேலு அவர்கள். புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக சர்வதேச அளவில் ஏராளமான விருதுகளை பெற்றவர். இன்று உணவு குழாய் மற்றும் கணைய புற்றுநோய்க்கு உலகின் பல நாடுகளில் டாக்டர் சி பழனிவேலுவின் அறுவை சிகிச்சை முறையைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதில் தமிழர்களாகிய நமக்கும் பெருமை உண்டு. அமெரிக்கா, இங்கிலாந்து, சைனா போன்ற நாடுகளுக்குச் சென்று அறுவை சிகிச்சை செய்யும் தகுதி படைத்த இந்தியர் டாக்டர் சி பழனிவேலு என உலகின் பல முன்னணி மருத்துவ இதழ்கள் இவரை பாராட்டுகின்றன. மத்திய அரசின் டாக்டர் பி.சி. ராய் தேசிய விருது பெற்ற இந்த லேப்ராஸ்கோபிக் லெஜெண்ட் நாமக்கல் மாவட்டம் ஆவரங்காட்டுப்புதூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். கிராம சூழ்நிலையில் நான் வளர்ந்தவன், தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன். குடும்பத்தில் என்னுடைய சொந்த இதிலேயே 2 அனுபவங்களை என்னை ரொம்ப பாதிச்சது. என்னுடைய தங்கை 6 வயது,
எல்லாம் நுரையீரலினுடைய சீல் கட்டினால அவர்கள் வந்து வைத்தியம் இல்லாம இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எங்க கிராம பக்கத்துல எந்த மருத்துவர்களும் இல்லை. இரண்டாவது, நானுமே கூட தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் என்ன தெரியாம இப்படி கையை நாள்தோறும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கை விரலை கொஞ்சம் டிஃபார்ம்ட் ஆகிற மாதிரி, அதாவது ஆடி 18 அன்றைக்கு கல் எடுத்து போட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ கல் அந்த மாட்டு வண்டியில நசுங்கி எங்களுக்கு வருத்தம் இல்லாதனால நேட்டிவ் லீவ்ஸ் எல்லாம் போட்டு கட்டி 5 நாட்கள் இருந்து அந்த வழியினுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். அதன் பிறகு 16 கிலோமீட்டர் போய் ஒரு வைத்தியத்தை பார்த்து எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வழி போனதை பார்த்த உடனே இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த மருத்துவம் தான் தேவையான ஒன்று, அதனால நான் நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு அன்னைக்கு நான் முடிவு எடுத்து டாக்டருக்காக ஒரு முயற்சியில் இருக்கேன். அது என்னுடைய சொந்த அனுபவத்தில் தான். அப்பா அம்மா கூலி வேலை செய்யறாங்க, நானும் கூலி வேலை செஞ்சேன். ஆனாலும் கூட இந்த 2 ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு, அதனால மருத்துவம் ஆகணும், இந்த கிராமங்களுக்கு செய்யணுங்கிறது என்னோட. தனது கிராமத்து மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் அவதிப்படும் கொடுமையும் தான் நான் எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஆசையை தூண்டியது என்று குறிப்பிடும் டாக்டர் பழனிவேலு அவர்கள் ஜீரண மண்டல சிறப்பு மேற்படிப்பை படித்து இந்தியாவிலேயே முதலாக வயிற்றுக் கோளாறுக்கான சிறப்பு மருத்துவமனையை ஜெம் என்ற பெயரில் 2001 துவங்கி சிறப்பாக சேவை செய்து வருகிறார். லாப்ராஸ்கோபிக் எனப்படும் நுண்துளை அறுவையை தென்னிந்தியாவில் முதலாக துவக்கிய டாக்டர் பழனிவேலு அவர்கள் வயிறு சார்ந்த நோய்கள், அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள், ஜீரண மண்டலம் தொடர்பாக ஏற்படும் பாதிப்புகள் என பல அம்சங்களை நம்ம தான் மருத்துவம் படிச்சதேனும் கிராமத்துக்கு தானே. ஸோ அவங்களுக்கு இப்போ WMS இருக்கு, ஊருக்கு போய் செய்யலாமேன்னு சொல்லி சேலம் போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் போஸ்டிங் வாங்கிட்டு செட்டில் ஆனேன். ஆனால் அதில் வந்து சிறப்பு மேற்படிக்கிறதுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு ஆர்வமாக தூண்டக்கூடியவங்களே என்னோட ஆசிரியர்கள். லாப்ரோஸ்கோபிக் லெஜெண்ட், நமது கொங்கு நாட்டின் தங்கம், வாழ்நாள் சாதனையாளர், மருத்துவ உலகின் பீஸ்மாச்சாரியா, இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களை சிறப்புரையாற்ற KBN குழுமம் சார்பாக அழைக்கின்றோம். நன்றி ராஜசேகர். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ட KBM குழுமங்களுக்கு என்னுடைய நன்றி. கொங்கு சொந்தங்களுக்கெல்லாம் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைய தொடர் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நிகழ்வில் பல நாடுகளில் இருந்தும் நம்ம கொங்கு சொந்தங்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. மருத்துவர் என்ற முறையில் இன்று பேசும் பொழுது 21ஆம் நூற்றாண்டின் மருத்துவ புரட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்னவென்றால் இந்த டெக்னாலஜி அண்ட் டெக்னிக் இந்த ரெண்டுமே இந்த கடந்த ஆண்டிலிருந்து இந்த நூற்றாண்டுக்கு மாறும் பொழுது பெரிய மாற்றங்களை சந்திச்சது. அதனால இந்த வகையில் இந்த தலைப்பு கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எல்லோருடன் என்னுடைய அனுபவங்களை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இந்த நிகழ்வில் உங்களோடு என்னுடைய அனுபவங்களை கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சில சமயம் இந்த பேசும் பொழுது இன்னைக்கு நான் டாக்டர் என்ற முறையில் உங்களோடு கலந்து கொள்ளும் பொழுது சில சமயங்களில் சில ஸ்லைட்டுகளையும் போட்டு பேசினா நல்லா இருக்கும் என்ற கருத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க எந்த சமயத்துல நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் யாராவது கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய ஐயங்களை சொல்லுங்க, நாங்க அதுல கலந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன்.
இண்டிபெண்டன்ஸ் ஆன சமயத்துல பல ஆண்டுகள் மழை இல்லாம தென்னிந்தியா வந்து பஞ்சத்தால கஷ்டப்பட்ட காலத்துல நிறைய நம்ம தமிழர்கள் வந்து நம்ம ஊர்ல இருந்து, அது குறிப்பா நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாம் நாமக்கல், திருச்செங்கோடு, சேலம் போன்ற பகுதிகளில் இருந்து ஒண்ணு ஸ்ரீலங்கா, அதாவது கண்டிக்கு போவாங்க, இல்லைன்னா மலேசியா போனாங்க, சிலர் சிங்கப்பூர், சிலர் வந்து பர்மா போன்ற நாடுகளுக்கு பஞ்சத்துக்காக போனவங்க, வாழ்வாதாரம் வழி இல்லாம. அந்த சூழ்நிலை நாங்களும் எங்க அப்பா அம்மாவும் நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்துக்கொண்டு 1953 மலேசியா போய் லீமா பிளாஸ் கிளப் பபாலிங்கிற பாமாயில் எஸ்டேட்ஸ்ல வேலை செஞ்சாங்க. அது ஸ்லீம் ரிவருக்கு பக்கத்துல, இப்போ டு தஞ்சமாலிங்கிற ரூட்ல இருந்து அருகாமையில் உள்ள இடம். அங்கதான் நான் வந்து என்னுடைய ஆரம்ப கல்வியை படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த படிப்பு முடிச்ச பிறகு எனக்கு இந்தியா மேல பற்று இருந்ததுனால நான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் படித்தேன். இந்தியாவில் படித்த பிறகு என்னுடைய நாட்டம் எல்லாமே இந்த ஒரு கேஸ்ட்ரோலஜி சர்ஜரியை டெவலப் பண்ணுங்கிற ஆர்வத்தில் இருந்த சமயம்தான் இந்த நவீன உத்திகள் எல்லாம் வந்தது, டெக்னிக் வந்தது, டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. அந்த வகையில் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த 21st செஞ்சுரியில என்ன மாற்றங்கள் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு அப்படின்னா, மினிமல் அக்சசரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீ ஹோல் சர்ஜரிங்கிற கான்செப்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் நாட்டில் தான் வந்து அறிமுகமானது. அந்த அறிமுகமான சமயத்தில் வந்து அதுக்கு பெரிய பாப்புலர் இல்லைனாலும் கூட படிப்படியாக பாருங்க, இன்னைக்கு லேப்ரோஸ்கோப் சர்ஜரி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. அந்த வகையில் கீ ஹோல் சர்ஜரி, எதை லேப்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணாலும் சரி, ரோபோட்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணாலும் அதுதான் சர்ஜரியினுடைய பெரிய ஒரு மாற்றத்தை உருவாச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 1987க்கு முன்னாடி எல்லா சர்ஜரியுமே ஓப்பன் பண்ணி தான் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த லேப்ரோஸ்கோப்பியில் கால் பேடர் ஆப்ரேஷனை பண்ண கேசட்டை 1990 பன்னாட்டு சர்வதேச கருத்தரங்கில் பிரான்ஸ் நாட்டுக்காரர் ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சது, அது வந்து ஒரு வயிற்று திறக்காம வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை நல்லா பார்க்க முடியும். அது 10-15 மடங்கு பெருசுபடுத்தி காமிக்கும். அது பார்க்கறது மட்டுமல்ல, அறுவை செய்து அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், பித்தப்பை கற்கள் ஆப்ரேஷனே வயிற்றை திறந்து செய்யறதுக்கு பதிலா அந்த சிறு துளை வழியாக செய்ய முடியுங்கிற ஒரு வீடியோ காமிச்சும் பொழுது, அந்த 1990 இந்த மாநாட்டிலேயே கூட சலசலப்பு இருந்தது. இது வந்து அவ்வளவு பிக்கப் ஆகிற கஷ்டம், இது வந்து இப்போதைக்கு ஒரு நிமிடமா தெரியுது, ஃபியூச்சர்ல இருக்காதுங்கிறதான் பெரும்பாலுடைய கருத்தா இருந்தது. அந்த மருத்துவ கருத்தரங்களுடைய தலைமையேற்று சொன்ன மருத்துவர் பிரிட்டிஷ் சர்ஜன் என்னன்னாரு, எனக்கு இப்போ கால்பேடர் இருந்ததுன்னா நான் வந்து ஓப்பன் தான் பண்ணிக்குவேன், லேப்ரோஸ்கோபி பண்ண மாட்டேன். காரணம் என்ன, பாதுகாப்பு இது வரைக்கும் சரியான முறையில வரல அப்படின்னு சொல்ற காலம் தான் தோணாது. ஆனா எனக்கு என்னமோ அதை பார்த்த உடனே நம்ம இது வந்து ஒரு புது சயின்ஸு. நான் வந்து இதுக்குன்னு வயிற்று நோய்களுக்காக MCH மேற்படி படித்துவேன். அதனால எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுடைய நுணுக்கங்கள் எனக்கு நன்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அருமையான கான்செப்ட் பிரான்ஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண மற்ற அறுவை சிகிச்சைகளையும் நல்லா பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு டெவலப் ஆனதுனால நான் வந்து அதுல வந்து முக்கியமா. அதே சமயத்துல பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆப்ரேஷனுக்கு அந்த நம்ம ஒரு நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அவ்வளவு போதிய கருவிகள் இல்லை. அல்ட்ராசவுண்ட் கருவிகளே நான் படிக்கிறப்ப தான் வந்தது. அதுக்கு முன்னால வந்து எக்ஸ்ரே, பேரியம் இந்த மாதிரி எக்ஸ்ரே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்குன்னா, அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னால மட்டும் இல்ல, ஆப்ரேஷன் பண்றப்ப கூட ஸ்கேன் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு, அது எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணலாம். அதே மாதிரி சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன், பெட் ஸ்கேன்லாம் பண்ணா கூட அந்த இதையே நம்ம வந்து அறுவை செய்யும் பொழுது நம்ம சிஸ்டத்துல கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்றப்ப துல்லியமா பார்த்து பண்றதுக்கு ஏற்ப டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அது மட்டும் இல்ல, பாருங்க நம்ம வந்து அந்த காலத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு கட்டி இருக்கான்னு பார்த்துட்டு எடுப்போம். பெருசா கையில படுற அளவுக்கு இருந்தா தான். அப்புறம் ஆப்ரேஷன் அந்த கட்டி எடுப்போம். சில சமயங்களில் நோய்கள் முழுமையா எடுத்தோமா இல்லையான்னு தெரியாது. இந்த ஐசிஜி ஃபயர்ஃப்ளைங்கிற ஒரு நியூ சிஸ்டம் வந்தது இந்த செஞ்சுரியில. எப்படின்னா, நைட்ல அந்த பூச்சிகள்லாம் பறந்ததுன்னா நம்ம லைட் அடிச்சோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த க்ளோயிங் மாதிரி வரும். சின்ன குழந்தைங்களாம் கூட படம் போட்டு லைட் அடிச்சு பார்ப்பாங்க, அந்த லைட் தெரியும். அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இந்த ஐசிஜிங்கிறது இண்டோசைனன் கிரெயின்ங்கிறது நம்ம அதை கட்டியில செலுத்தணும்னா அந்த கேன்சர் கட்டி எங்கெங்க பரவி இருக்கோ அந்த எல்லா செல்ஸுமே கேன்சர் செல்ஸ் போயிடும். ஆப்ரேஷன் பண்றப்போ அந்த லைட் மூலம் க்ளோயிங் இருக்கிறதுனால முழுமையான கேன்சரை அகற்ற முடியும். அது இந்த செஞ்சுரியினுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாச்சு.
அதனால அந்த காலத்துல கேன்சர்னா கியூர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ வந்து அதை குணப்படுத்த முடியும். அதை வந்து உங்களுக்கு பிறகு அதனுடைய சொல்றேன். இந்த நான் சொன்ன பாருங்க கீஹோல் ஆப்ரேஷன்ங்கிறது, அந்த கீஹோல் ஆப்ரேஷன் 90ல நான் பார்த்தேன். அப்போ கூட எல்லாரும் டவுட்டா இருக்கிறப்ப நான் எடுத்தேன். தென்னிந்தியாவில் 1991ல முதல்ல நான் அறிமுகப்படுத்திய பொழுது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்திய மாநகரம் டெல்லியில இல்ல, கல்கட்டாவில் இல்ல, பெங்களூர் இல்ல, சென்னையில் இல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் பம்பாயில பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கூட எனக்கு ரொம்ப மூத்தவர், அதனால அவர் கால் பிளாடர் மட்டும் பண்ணாரு. ஸோ இந்த 2 பேர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ மருத்துவர்களுக்கு அதனுடைய தயக்கம் இருந்தது. இது பண்ண முடியுமா, பிராக்டிக்கலா எப்படி சாத்தியக்கூறு அப்படிங்கிறதுல நெகட்டிவா பேசுறவங்க தான் நிறைய இருந்தாங்க. அப்புறம் நான் 1 வருஷம் பண்ணி கால் பிளாடர், அப்பெண்டிக்ஸ் மாதிரி இந்த பொதுவான ஆப்ரேஷன்லாம் லேப்ரோஸ்கோப்பில் எல்லாம் பண்ணது பிறகு நான் வந்து இதை வந்து இன்னும் அதிகமான நோய்களுக்கு, குறிப்பா வந்து ஹெர்னியா, 2வது கேன்சர், இந்த 2க்கும் எப்படி லேப்ரோஸ்கோப்பியை பயன்படுத்த முடியும்னு நினைக்கும் பொழுது, ஏன் அமெரிக்கா போய் நம்ம வந்து அங்க இருக்கிறவங்க யார் யார் பண்றாங்களோ அதை பார்த்து வந்து நம்ம பண்ணா ஒரு பாதுகாப்பான முறையில பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் ஒரு 30 நாட்கள் அமெரிக்காவுக்கு நான் 1992ல போயிட்டு பல மருத்துவமனைகள்லாம் விசிட் பண்ணேன். நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அமெரிக்கன் காலேஜ் கான்ஃபரன்ஸ் நியூயார்க்ல அட்டன் பண்ணேன். சின்சினாட்டில ஒரு 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு $3000 பரவாயில்ல, அதை கூட கட்டி ட்ரைனிங் எடுத்தேன். ஆனா அதுல போயிட்டு வரப்ப என்னன்னா, நிறைய செலவு பண்ணுங்கிற ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைச்சது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றது வருத்தமே இல்லை. காரணம் என்ன, அந்த காலத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ண நினைப்போம், இந்த ஆப்பிரிக்கா போன்ற கற்பர்கள் எல்லாம் ரொம்ப நம்ம நாலேஜ்ல ரொம்ப கம்மியானவங்க, இந்த ஒயிட்டா இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க, அமெரிக்கானெல்லாம் வந்து ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க, நம்ம எது டெவலப் பண்றோம் நம்ம அவங்ககிட்ட இருந்தா கத்துக்கிறோம் அப்படின்னு நான் சின்ன பருவத்தில் இருக்கப்ப என்னோட எண்ணம் இதுதான் பொதுவான கருத்தா இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய இது. காரணம் என்ன, நிறைய பேரு மருத்துவம் சர்ஜரி கத்துக்கணும், மருத்துவம் கத்துக்கணும்னா இந்தியாவில இருந்து நான் யூகே போயிட்டு வரேன் அப்படின்னு தான் போவாங்க. அமெரிக்கா போறவங்க பெரும்பாலும் போயிட்டு வர்றதில்லை. அவங்க அங்க நல்ல வருமானம் இருக்கிறதுனால அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா விசிட் பண்றப்ப தான் தெரிஞ்சது, நான் அந்த 1 வருஷத்துல என்னென்ன நீவ சிகிச்சை எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த அளவு அதை பார்க்கும் பொழுது அவர்கள் நிறைய பேர் தடுமாறிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலர் நல்லா பண்ணாங்க, தடுமாறினாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ அப்ப நம்ம வந்து இந்தியர்கள் வந்து சளைச்சவங்க இல்லை, அப்ப நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு கான்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்ததுனால ஃபர்தர் ஒவ்வொரு ஆப்ரேஷனையுமே லேப்ரோஸ்கோபி எப்படி பண்றதுன்னு ஆரம்பிக்கப்போ என்னுடைய அங்க 2 பேர் அமெரிக்கர்ஸ் வந்து ஹெர்னியா அப்பதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு வந்து முதல்ல 1992ல ஹெர்னியாவை நம்ம வந்து கோயம்புத்தூர்ல பண்ணேன். அப்போ கோயம்புத்தூர்ல பண்ற அன்னைக்கு தைவான்ல இல்ல, கொரியாவில் இல்ல, ஜப்பான்ல இல்ல, சைனாவில் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். காரணம் என்ன, நான் வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணாதப்பவே நான் பார்த்துட்டு வந்து கற்க ஆரம்பிச்சது. அது பிறகு ஹெர்னியா ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் பாருங்க, 100 ஆண்கள் இருந்தா 25 பேர்த்துக்கு அவங்களுக்கு ஹெர்னியா எப்படியாவது வந்துடும். பெண்கள் இல்ல, நம்ம ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா தையல் விட்டு போய் இன்சிஷன்ல ஹெர்னியா கிட்டத்தட்ட 30% 40% வந்துடும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான இது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபி பண்ணா பணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். காரணம் என்ன, இந்த கிராமத்து மக்கள்லாம் உடனே போய் வேலை செய்ய போக மாட்டாங்க. ஒன்றும் ஆப்ரேஷனே வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, ஐயோ திரும்ப வந்துடும், ரெக்கரன்ஸ் 10% ரெக்கரன்ஸ் இருக்கும், நம்ம சொல்ல பண்ண முடியாது இல்ல, 10% வந்துடும் அவங்க பயந்துக்குவாங்க. பண்ணிட்டு 2 மாசம் ஒருக்க நீங்க வேலை செய்யக்கூடாது, கடினமான வேலை செய்யாதுன்னு பயந்துக்குவாங்க. அப்போ அதனால வரமாட்டாங்க. அப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணா முடியும்னு சொல்லி பண்ணணும். அதனால இந்த லேப்ரோஸ்கோபி ஹெர்னியா பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு போகலாம், இல்லை மறுநாள் வீட்டுக்கு போய் ஒரு நாள்லயே கடுமையான வேலையை கூட செய்ய முடியும். ஃபுட்பால் விளையாடுற பசங்க ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அது பிறகுதான் அது வந்து படிப்படியாக எல்லா இடத்துலயும் வந்தது. அந்த ஹெர்னியாவில் நிறைய யுக்திகளை கண்டானோம். அப்போ ரெக்கரன்ஸே இல்லாம ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணா 1 நாட்கள் குணமடைந்து மட்டும் இல்லை, எப்பவும் போல வேலை செய்வது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மீண்டும் வராமல் பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து இந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரினால பார்த்தோம். அப்புறம் அந்த சமயத்துல என்னாச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மட்டும் இல்லை, இந்த மாதிரி தைவான், ஜப்பான், கொரியா, அமெரிக்கா எல்லா கண்ட்ரிலுமே ஒவ்வொரு சர்ஜரிகளும் தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வித்தைகளை காமிச்சு புது புது ஆப்ரேஷன்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பெரிய ஒரு 10 ஆண்டுகள் காலம் 1990 இருந்து 2000 வரலும் பார்த்தா நிறைய இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருந்தது. எல்லாரும் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அமெரிக்கன் காலேஜ், இந்த அமெரிக்காவில் நடக்கிற கான்ஃபரன்ஸா இருந்தாலும், ஜப்பான்ல இருந்தாலும், எல்லா நாடுகள் நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம அனுப்பி ப்ரெசென்ட் பண்ணுவோம்.
அது பிரசன்ட் பண்றப்ப அது எது பெஸ்ட் வீடியோ வருதோ அதுக்கு தான் வந்து அது அவார்டு கொடுத்து ஹானர் பண்ணுவாங்க. அதுதான் நடைமுறையில மற்ற கண்ட்ரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில நான் என்னுடைய நவீன கண்டுபிடிப்புகள் 25க்கு மேல அமெரிக்கன் காலேஜ் லைப்ரரி, பிரிட்டிஷ் காலேஜ் லைப்ரரி இதுல எல்லாமே வந்து சிறந்தவைகளாக கருதி தேர்வு பெற்றது. அது மட்டும் இல்ல 2000 இருந்து 2014க்குள்ள 6 ஆண்டுகள் என்னுடைய வீடியோ தான் நம்பர் 1 ரேங்கிங் வந்து பெஸ்ட் வீடியோ அவார்டு அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அப்பதான் வேர்ல்டுல வந்து நம்மளை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ரோம்ல நடந்த பன்னாட்டு சர்வீஸ் கருத்தரங்கம் நம்ம வீடியோ தான். அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் அழைக்கிறாங்க. நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறது முதல்ல வீடியோ பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் செயல் விளக்கம் காமிச்சு நம்ம எப்படி செய்யறோங்கிறதுக்கு பாருங்க. லாட்டின் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்குல பீனோஸ் ஐரஸ் அர்ஜென்டினா தலைநகர்ல லைவ் ஆப்ரேஷன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஸ்பானிஷ் தான் பேச தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதனால டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு நான் வந்து 2000ல ஹெர்னியா ஆப்ரேஷன்லாம் பண்ணி காமிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் இந்த ரெவல்யூஷன் நம்ம சொல்றோமே, புரட்சிங்கிறது எந்தெந்த நோய்கள்ல புரட்சி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது நமக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். நம்ம நண்பர்களுக்கு சொல்லலாம், நம்ம உறவினர்களுக்கு சொல்லலாம். அது வந்து தேவையானது. இப்ப ஹெர்னியா பத்தி உங்களுக்கு பேசினேன். இப்ப ஹெர்னியா இன்ஸ்டிடியூட்ல ஹெர்னியா பண்ணி கிராயின் ஹெர்னியா வந்தாலும் வராம பண்ண முடியுங்கிறத பத்தி உங்களுக்கு பேசினேன். ஆனா அந்த அடுத்த 4 சொல்றாங்க பாருங்க, டயபிட்டிஸ்னா இன்னைக்கு வந்து நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. அது இந்தியாவில் வந்து இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவில் கேபிட்டல் நம்பர் 1ன்னு, அதாவது நோய் கூட நம்பர் கேபிட்டல் 1ன்னு சொல்ற அளவுக்கு அதிகரிச்சுட்டே வருது. இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆசிய நாடுகள் எல்லாத்துலயுமே டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த டைப் இன்க்ரீஸ் ஆகுது? அது என்ன டைப் 2ன்னு போட்டிருக்கு பாருங்களேன். டைப் 1 டைப் 2 இந்த 2 இருக்கு இல்லைங்க. இந்த டைப் 1ங்கிறது அப்பா அம்மாவுக்கு டயபிட்டிஸ் இருந்து கணையம் பாதிப்பு இருந்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்தா அது வந்து டைப் 1 அப்படின்னா இன்சுலின் செக்ரீஷன் அந்த உடம்புல இல்லைன்னு அர்த்தம். இந்த டைப் 2ங்கிறது மாற்று, டிஃப்ரெண்ட். கணையம் நல்லா இருக்கும், இன்சுலின் செக்ரீஷன் வந்து நார்மலா இருக்கும், ஆனா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும். அது எப்படி இன்சுலின் இருக்கு ஏன் சர்க்கரை இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து அவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை தான் இடையில தெரிஞ்சுது. அதாவது நம்ம சிறுகுடல் இரைப்பையில சில ஹார்மோன் உண்டாகும். இந்த ஹார்மோன் வந்து இன்சுலின் வேலை செய்யாம தடுத்துக்கும். அதனாலதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து ஆப்ரேஷன் கணையத்துல பண்ண வேண்டாம். இப்ப அது வந்து உடம்பு வெயிட் குறைச்சு மத்தெல்லாம் பண்ணாலும் சரி, மருந்துகள் மூலமும் எக்ஸசைஸ் மூலமும் சாப்பாட்டு உணவு மூலமும் கண்ட்ரோல் படுத்த முடியலன்னா அவங்களுக்கு அந்த இன்டெஸ்டினல் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஓரிரு நாட்களே முழுமையா போயிடும். இது வந்து இடையில இந்த செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து நம்ம புது ஒரு சிகிச்சை முறையை நம்ம ஜெம் மருத்துவமனையில டெவலப் பண்ணோம். அது 2010ல அமெரிக்காவில் அதுதான் பெஸ்ட் வீடியோ அவார்டுன்னு சொல்லி அது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கரை நோய்னா அதுக்கு மருந்து மாத்திரை இல்லைன்னா இன்சுலின் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை. ஒரு டயபிட்டிஸ்ல 100 பேர் நம்ம சமூகத்துல இருந்தாங்கன்னா 90% வந்து மேல டைப் 2 தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டைப் 2 இருக்கிறவங்களுக்கு கணையம் நார்மலா இருக்கும், இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ட்னால சர்க்கரை நோய். அப்ப இது சர்ஜிக்கல் டிசீஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு தெரியாது. அதனால இது வந்து யாரு சர்க்கரையினால கவலைப்படுறாங்களோ அவதிப்படுறாங்களோ அவங்க வந்து உரிய பரிசோதனை செய்து பார்த்து ஒண்ணு உணவு முறை, தேக பயிற்சி இந்த 2 மூலம் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா ஒரு சாதாரண அளவுக்கு இருந்ததுன்னா மாத்திரைகள் போதும். இல்ல நீ மாத்திரை அதிகப்படுத்திட்டே வருது, அது வந்து இப்ப நாளடைவுல என்ன ஆயிடும், நாளடைவுல கணையம் பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க டைப் 1 மாறிடுச்சுன்னா நம்ம வைத்தியம் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்ல நீங்க மருந்துகளுக்கு கட்டுப்படுத்த முடியாத டயபெட்டிஸை லேப்ரோஸ்கோபி மூலம் முற்றிலும் குணப்படுத்த முடியுங்கிறத எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சொந்தங்கள் உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து சொல்லி படுத்த முடியும். சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எந்த சமயத்துல வேணாலும் நீங்க கேட்கலாம். நான் அதை பத்தி சொல்றேன். அடுத்தது வந்து ஒபிசிட்டி என்ன, உடல் பருமன். உடல் பருமனுங்கிறது என்னமோ தெரியல இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய கொடுமையான ஒண்ணு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல பெருசா நம்ம கிட்ட உணவு முறையில ஒண்ணும் இல்லை. ஆனா உணவு வந்து என்னமோ அரிசி சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே இப்போ வந்து அரிசி ரைஸ் மேல எல்லாம் மாறிட்டு வந்தோம். நான்லாம் தோட்டத்துல வேலை செய்யறப்போ ஊர்ல இருக்கிறப்பெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்டப்போ அது ஒரு நெக்ஸ்ட் லெவல்.
அதாவது ஆர்டினரி பீப்புள் அல்லது போர் பீப்புள் சாப்பிட்ற உணவு நினைச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற ரைஸையே ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப நம்ம செஞ்ச கடுமையான வேலை, உழைப்பு மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க பாருங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜான் வயிறு தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ஜான் வயிறா? இப்போ வந்து நிறைய பேர் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்க காலு தெரியாது. ஏன்னா காரணம் என்ன? வயிறு பெருமல், அதாவது தொந்திங்கிறது பொதுவாவே அதிகமாயி போச்சு. அந்த காலத்துல தொந்தி இருந்தாவே ஏதோ ஒரு தப்பா பார்ப்பாங்க. இவன் தண்ணி போடுறவனா, பீர் குடிக்கிறவனா, இல்ல ஏதோ இருக்குமா, நோய் இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே இருக்குது. முக்காவாசி பேத்துக்கு இருக்கா. அதனால அது வந்து பெருசா எடுக்கிறது இல்ல. ஆனா உண்மையிலேயே கொழுப்பு அப்படிங்கிறது திமிரு பிடிச்சவனுக்கு தான் நம்ம கொழுப்பு பிடிச்சவன்னு சொல்றோம். அந்த கொழுப்புங்கிறது சாதாரண கொழுப்பு இல்ல. ஒவ்வொரு உடம்புலயும் குறிப்பா வயித்துல இருக்கிற பெருமனா இருக்கிற குடலுக்கு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் தான் இன்சுலின் வேலை செய்யாம தடுக்கும். அதனால டயபெட்டிஸ் வருது. அதனால எல்லாருமே தொந்தி இல்லாம பார்க்கணும். உடம்பு கொழுப்பு இருக்கும். அந்த காலத்துல நம்ம என்ன உடம்பு எவ்வளவு வெயிட் அப்படின்னு கேட்டா 80 கேஜி, 70 கேஜி, 100 கேஜின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் அப்படி சொல்லிக்க அர்த்தமே இல்ல. இடையில என்னாச்சு, பிஎம்ஐ அப்படின்னு மெட்டபாலிக் ரேட் சொல்லி பிஎம்ஐ சொல்லுவோம். மிஷின்ல போன பிஎம்ஐ பார்த்துட்டு எனக்கு வந்து 24, 30, 35 சொல்லுவோம். அதுல நமக்கு 24 கீழ இருந்தா தான் நார்மல். 24 மேல இருந்தா ஒபீஸ். அதுவும் வந்து 35க்கு மேல இருந்தா மார்பிட் ஒபீஸ். இப்படி கிளாசிபிகேஷன் பண்ற அளவுக்கு வந்தா அது கூட பிஎம்ஐ கூட இப்ப விட்டுருங்க. நீங்க பாருங்க, ஒரு ஏர்போர்ட் போங்க, மத்த இடத்துல பாருங்க, மெஷின் வச்சு நீங்க வந்து ஒரு மெஷின்ல ஏறி நின்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து உடம்புல எவ்வளவு கொழுப்பு பகுதி இருக்கு, எவ்வளவு இருக்குங்கிறத எல்லாம் தோராயமா பிரிச்சு கொடுக்கும். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நம்ம வந்து உடல் நோய் வருமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏசியாவுல, நம்ம இந்தியா, நம்ம கொங்கு சொந்தங்கள் மட்டும் இல்ல, ஏசியாவில் உள்ளவங்களுக்கு சராசரி ஆவரேஜ் 23% ஃபேட் இருக்கும். ஆனா அமெரிக்காவில் இருக்கிறவங்க கொசசியனுங்களுக்கு 10% கீழே தான் இருக்கும். ஸோ அதனால 10% கீழே இருந்தா கொழுப்பு கம்மி, அவங்களுக்கு நோய் வர்றது கம்மி. அதனால நமக்கு நம்ம வி ஆர் ப்ரோன் ஃபார் டிசீஸ். அப்ப நம்ம என்ன, கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும்னு சொல்றதோட ஸ்கூலோட நிக்காம, மேடை பேச்சோட இருக்காம, சினிமாவில் பார்க்கறது இல்லாம நோய் இல்லாம இருக்கணுங்கிறது தான். இப்ப நீ கொரோனா வந்தது பிறகு எல்லாருமே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நம்ம பணத்தை வச்சாலும், கோடிக்கணக்கில் வச்சாலும், என்ன வச்சாலும் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசும் சரி, நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே தடுமாறிட்டு இருக்காங்க. அப்போ நோய் இல்லாம இருக்கணுங்கிறது, ஒரு கொரோனா வைரஸ் இத்தனை ஆட்டம் போடும் பொழுது நம்ம எவ்வளவு வகையான நோய்களை பாதிக்கிறேன்னு ஒரு தடவை எல்லாருமே பார்த்தோம்னா தான் தெரியும். அடுத்த ரெவல்யூஷன் என்ன ஆச்சு? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கனுங்கிறது என்ன? ஒருத்தருடைய லிவர் கெட்டு போச்சுன்னா இன்னொருத்தர் லிவர் எடுத்து வைக்கலாம். அல்லது டிசீஸ் பர்சன், அதாவது பிரெயின் டெட் இருந்தாங்கன்னா வைக்கலாம். அதே மாதிரி கிட்னி எல்லாத்துக்குமே தெரியும், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். கணையத்தை மாற்றி வைக்கலாம், ஹார்ட் மாற்றி வைக்கலாம், லங் வைக்கலாம். இப்படி எல்லா உறுப்புகளையுமே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது இந்த நூற்றாண்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சி. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில ஒருத்தர் 2 கையுமே இல்லாம ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு. அந்த சமயத்துல ஸ்டான்லியில இந்தியாவிலேயே முதல் முறையா இன்னொருத்தர் பிரெயின் டெட் உள்ளவரோட கை 2ஐயும் எடுத்து பொருத்தினது பிறகு அவர் குணமாகி எந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, திண்டுக்கல்ல நடந்த சில மாதங்களுக்கு முன்னால சமீபத்தில் நடந்த ஒரு மாநாடு, அதற்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு எடப்பாடியார் போகும் பொழுது அந்த கையை மாற்று அறுவை செஞ்சவன் புக் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு எல்லாத்தையும் கை காமிச்சது அப்படியே சீஃப் மினிஸ்டரும் சரி, மற்றவங்களும் அப்படியே மிக அளவுல பாராட்டினாங்க. அதனால டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த ஆண்டினுடைய பெரிய மருத்துவ. அடுத்தது கேன்சர். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மனோகர் நண்பர் எல்லாரும் சொன்னாங்க, ராய் சார் சொன்னாங்க கேன்சர். உண்மையிலேயே இந்த கேன்சருங்கிறது பொதுவா மக்களிடையே, கேன்சர்னு இன்னைக்கு யாருக்காவது வந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், பாதி உயிர் அன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க, அன்னைக்குள்ள போயிடும். 4 நாளுக்குள்ள யாருக்கிட்ட சொல்லணும், அதுக்குள்ள சொல்றது ஒரு மாதிரி ஆகி போய் டிப்ரெஷன் வந்துடும், அவங்க ஆயுசே போச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுதான் ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல நமக்கு போதிய கருவிகள் இல்லை, டயக்னோசிஸ் பண்ண தெரியல. அதனால என்னாச்சு, அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் கேன்சர் பார்த்தோம், ஆப்ரேஷன் பண்ணி அரைகுறையா எடுத்தோம். அதனால திரும்ப வந்து அவங்க இறக்க வேண்டியது. கேன்சர் அப்படி இல்லை, ஒரு நாள்ல வரக்கூடிய கேன்சர்ல எப்பவுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. அதுவும் இல்லாம கேன்சர் வரக்கூடிய அறிகுறியிலேயே தெரிஞ்சு ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேன்சர்ல இப்போ நம்ம வந்து இருக்கிற டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ்ல அக்யூரேட் ஸ்டேஜோட டயக்னோஸ் பண்ணலாம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்டேஜ் 1, 2னா கியூர் பண்ண முடியும். ஸ்டேஜ் 3, 4 அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆச்சுன்னா வேற வழி இல்லை. அப்போ கீமோ ரேடியேஷன் கொடுக்கலாம். இந்த கீமோ ரேடியேஷன் கொடுக்கும்போது பேலியேஷன் தான். கீமோ ரேடியேஷன் கொடுத்தா முடி கொட்டு போகும், உடம்பு வேலைக்கும், தடுமாறுவீங்க. அது வந்து கியூருக்காக இல்லை,
வேற வழியில ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னா ஒரு அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது எக்ஸ்ட்ரா இருப்பாங்களா, இருந்து பார்க்கட்டுமேங்கிறது தான் பண்றோம். அதனால வயிற்றுல வரக்கூடிய புற்றுநோய்கள், இரைப்பை இருந்தாலும் சரி, கணையமா இருந்தாலும், கல்லீரலும், உணவு குழாய், மலக்குடல், கிட்னி, யூட்ரஸ், எல்லா உறுப்புகளுக்குமே சர்ஜரி தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஃபார் கியூர். அது வந்து நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம உரிய சமயத்துல ஏர்லியா டயக்னோஸ் பண்ண 100% கியூர் பண்றதுக்கு நம்மகிட்ட வாய்ப்பு இருக்கு. அதனால இது கேன்சர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, இது ஒரு ஆர்டினரி நோய்தாங்கிற ஒரு மக்களுடைய விழிப்புணர்வு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரீகன் ஃபார்மர் பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்டா இருக்கிறப்போ மலக்குடல்ல பெருங்குடல்ல கேன்சர் வந்தது. ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. ஆப்ரேஷன் பண்ணவரு 2வது தடவை பிரசிடென்ட் ஆகிறதுக்கு இடையில இன்னொரு கேன்சர் வந்துச்சு வேற இடத்துல. அந்த கேன்சர் வரல. அப்போ எலெக்ஷன் இன்னும் பிரசிடென்ட் ஆயிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. இந்த 2 கேன்சர் பிறகும் அவர் எத்தனை வருஷம் உங்களுக்கு எல்லாம் இருந்தாருன்னு தெரியும். ஆஸ்டிக்மேட்டிஸ்ல இருந்து பல ஆண்டுகள் இருந்து சாகிறாரு. அப்போ கூட அவருக்கு கேன்சர் திரும்ப வரல. காரணம் அவரு கரெக்டான ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. அதனால இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த கேன்சருடைய விழிப்புணர்வு. இந்த கேன்சர்லயே இப்ப பாருங்க என்ன இந்த ஆண்டினுடைய மறுமலர்ச்சி என்ன இருக்கும். இதே ஆப்ரேஷன் முன்னாலையும் பண்ணோம். ஸோ கீமோ ரேடியேஷன் பிரைமரி ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த பாருங்க இந்த லேப்ரோஸ்கோபிக்கும் ஓப்பன் ஆப்ரேஷன் முந்தி பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தருக்கு பிளட் கொடுக்க கூடாது வேண்டாம்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அது உண்மை. ரத்தம் ஒருத்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா இம்யூன் குறைஞ்சு போயிடும். இது வந்து ஆராய்ச்சியில ஆய்வுகள் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இப்போ ஹீமோகுளோபின் 5, 6 இருக்கு. அவர் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணணும், வேற ஆப்ரேஷன் பண்ணா ரத்தம் கொடுத்து ஆகணும். அந்த சூழ்நிலை இல்லை. 8க்கு மேல இருந்தா கேன்சருக்கு நம்ம ஆப்ரேஷனுக்கு பிளட் கொடுக்காம தான் பண்ணணும். அப்பதான் இம்யூன். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணா நீங்க ஒரு ஆப்பிள் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, அந்த ஆப்பிள் எப்படி இருக்கும், கலர் மாறிடும். அதே கட் பண்ணாம சும்மா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 நாள் போடுங்க, அந்த பக்கம் உள்ள தோல் கூட மேல சுருங்கின மாதிரி இருக்கு. கட் பண்ணி பார்த்தா உள்ள பல்ப்பு நல்லா இருக்கும். ஆனா கட் பண்ணோன்னு பாருங்க 1 மணி நேரத்துக்குள்ள கலர் மாறுது. அதே மாதிரிதான் உடம்பு வயிற்றை திறந்தோ அல்லது செஸ்ட்டை திறந்து ஆப்ரேஷன் பண்ணா அவங்க இம்யூன் குறைஞ்சு போயிடும். அதனால ஓப்பன் பண்ணாம சர்ஜரி பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் பெஸ்ட். அதனாலதான் இப்போ ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னால எனி கேன்சர் ஆப்ரேஷனை லேப்ரோஸ்கோபியில பண்ணாங்கன்னா அந்த பிரீமியம் அவங்க கொடுக்குற இதே ரெனுமரேஷனை 2 பங்கு 100% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏன்னா பேஷண்ட் கியூர் ஆகுது, பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த லேப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக் சர்ஜரி, கீஹோல்ல பண்றதுனால நம்ம கேன்சர் கியூருங்கிறது அதிகமாகும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன பாருங்க ஐசிஜி, அதனால கம்ப்ளீட்டா கியூரும் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாம கீமோ வந்து எதுக்காகனா ஸ்பில்லேஜ் கொஞ்சம் இருந்துச்சுன்னு கீமோ இருக்குன்னு வச்சு கேன்சர்ல அது கீமோ கொடுத்தோம்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால கியூர் ரேட் ரொம்ப ஹென்சார் ஆகும். ஸோ இந்த கேன்சருங்கிறது பொதுமக்கள் நம்ம கிட்ட இனி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து அது கேன்சர்ல சிம்டம் இருக்காதனால அது பாட்டு விட்டுற வளர்ந்துரும். அதுக்காகத்தான் நம்ம பிரசிடென்டா இருக்கல நம்ம டாக்டர் கலாம் அவர்கள் ஜெம் மருத்துவமனையில வந்து அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகவே நாங்க முதல் போட்டோம். அப்புறம் சரி நம்ம இந்த மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன பாருங்களேன், இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், லேப்ரோஸ்கோபி வேர்ல்டுல இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நம்ம வெயிட் பண்ணாம நம்ம என்னென்ன ரிசர்ச் பண்ணணும், எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணாங்க. நான் வந்து மலக்குடல் கேன்சர்லாம் யூரோப் போய் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி மலக்குடல் கேன்சர் கொரியாவில், ஜப்பான் நல்லா இருந்தது. ஆனா சில கேன்சர்களை வேர்ல்டுல பண்ண முடியாம தடுமாறினாங்க. அந்த சமயத்துல தான் நான் என்ன பண்ணேன், இந்த பேங்க்ரேட்டிக் கேன்சர் ஆப்ரேஷனை லேப்ரோஸ்கோபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பண்ணிட்டு 2000ல அந்த அமெரிக்காவில் போய் காமிச்சப்போ இந்த ஹோல் கான்ஃபரன்ஸுமே ஆச்சரியப்பட்டுருச்சு. நம்ம முடியாது பலனில்லைன்னு சொல்றோம். ஒருத்தர் இந்தியாவில இருந்து ஒரு சாதாரண, அது அவங்களுக்கு கோயம்புத்தூர் என்ன கிராமம், கம்மிங் ஃப்ரம் அ வில்லேஜ் சர்ஜன் அண்ட் ஷோட் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்னைக்கு சொல்லி எனக்கு அந்த விருது கொடுத்தப்போ எனக்கு அந்த கேன்சர்ல உலகத்துல முதல் முறையா பண்ணேன். அதுக்கு பிறகு உணவுக்குழாய் புற்றுநோயுமே நான் தான் உலகத்துல அந்த என்னோட டெக்னிக் தான் பெஸ்ட்னு எடுத்தாங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இந்த 2 கேன்சரும் நம்மளுடைய பெயர்ல பண்ணும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் திண்டுக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க. 98ல எங்கிட்ட வர்றப்போ அவர் கல்யாணம் ஆகி 3 மாசம் தான். அவருக்கு இப்போ கணையம் பேங்க்ரேட்டிக் கேன்சர் ஆப்ரேஷன் இருந்தது. அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை வந்து பர்த்டேக்கு எங்கிட்ட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போறாங்க. 2008ல 2 குழந்தைங்க இப்போ இங்க வந்து எடுத்தாங்க. 2001 நான் வந்து அமெரிக்காவுக்கு ஒலிம்பிக் சர்ஜரி காம்படிஷன் போனேன். அப்போ அவங்க வந்து என் கூட போட்டோ எடுத்தாங்க. இப்போ 2 குழந்தைகளுமே காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு வந்து இன்னைக்கு பிசினஸ் டெவலப் ஆகி இன்னைக்கு இன்னைக்கு 22 கணையம் பேங்க்ரியாஸ்னா பிழைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய மருத்துவ உலகத்துல டாக்டர் கேட்டா கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவரு 22 வருஷம் இன்னைக்கு கடந்திருக்குன்னா
ஏன் காரணம் என்னன்னா, ரீகன் மால் இவரும் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இவரு தான் உலகத்திலேயே முதல் லேப்ரோஸ்கோபில பண்ணேன். எனக்கு அது ஒரு பெருமையானது. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அடிக்கடி காம்படிஷன் வைப்பாங்க ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஜப்பான் அமெரிக்காவும் சேர்ந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சர்ஜரின்னு காம்படிஷன் ஒன்று ஃபீனிக்ஸ்ல வச்சாங்க. அந்த ஃபீனிக்ஸ்ல வைக்கும் பொழுது ஒரு 9 பேருக்கு செலக்ட் பண்ணி ஃபைனல் வரப்போ அதுல எனக்கு வந்து இந்த பேங்க்ரெட்டிக் கேன்சர் வச்சு தான் சில்வர் மெடல் வந்தது. அது அமெரிக்காவில் நம்ம நேஷனல் ஃபிளாக் ரைஸ் பண்றப்போ மகிழ்ச்சியா இருக்கு. நானும் பிரான்ஸ் ஈக்குவலா தான் வந்தோம். அது இந்த டை வேண்டாங்கிறதுக்காகவே நாங்க இப்படி பண்றோம்னு சொல்லி ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவ்வளவும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு போறப்போ ஒரு மருத்துவ புரட்சியில் என்ட்ராகிறப்போ எப்படி என்ட்ராவதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல, இல்லைன்னா நம்ம வந்து எதுக்கு போறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்னுடைய ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சில விஷயங்களை உங்களுக்கு சொன்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்பயரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன். இந்த லீமா பிளாஸ்டாட் கிளிபபல் எஸ்டேட்ல தான் நான் பிரைமரி ஸ்கூல் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். அப்புறம் ரிமூவ் கிளாஸ் வந்து பண்ணிட்டு அங்க 1962 இண்டோ சைனா வார் நடந்ததில்லைங்க. அதுக்கு பிறகுதான் இது. நான் வந்து அதுக்கு பிறகு அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை, அதனால என்னை இந்தியாவுக்கு அனுப்ப முடியல. அதனால நான் வந்து ஒரு 3-3.5 வருஷம் நானும் ஒரு தினக்கூலியா பாமாயில் எஸ்டேட்ல கிளபபல்லில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச பிறகு 1966 ஓரளவுக்கு மனசு எத்தின பிறகு என்னையும் அம்மா என்னுடைய கடைசி தங்கச்சி 3 பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ அவங்க அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து வந்த பிறகு இதுதான் என்னுடைய வீடு, பிறந்த வீடும். அதுக்கு பிறகு வந்த பிறகு அப்புறம் அப்பா கூட வந்துட்டாரு. நான் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப இந்த போட்டோ எடுத்தேன். வரைய அந்த வீடு என்ன வீடு இருக்கு, நம்ம நாங்க தான் இருக்காங்க. அப்புறம் இப்படி இந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு நினைக்க முடியுமா? எஸ்எல்சி படிக்கிறப்ப என் வயசு 21. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா, கிராமப்புற சூழ்நிலை தான். மனோர் சொன்னாரு, ராய் சொன்னாரு. அப்புறம் நான் வந்து எம்பிபிஎஸ் முடிவு பண்ணிட்டு சேர்ந்தேன். எம்பிபிஎஸ் சேரும் பொழுது அதுல வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வந்து இல்லாமல் சர்ஜரியில கோல்டு மெடல் வாங்கினேன். அதனால எனக்கு எம்எஸ் மதுரையில கிடைச்சு. அதுக்கப்புறம் மதுரையில படிக்கிறப்ப தான் பார்த்தேன் நிறைய கேன்சர், உணவு குழாய், லிவர் கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. அதனாலதான் நம்ம ஏன் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்போ எம்சிஹெச்ல அதெல்லாம் வந்து முதல்ல இல்லை, அப்புறம் தான் இடையில வந்தது. அப்புறம் நான் எம்சிஹெச் 1988 முடிச்சுட்டு அது பிறகு இதை வந்து புது சயின்ஸ் ஆச்சு இல்லைங்க. கேஸ்ட்ரோன்ட்ரோலஜி சர்ஜரி புதுசாக டெவலப் ஆகுது, லேப்ரோஸ்கோபி சர்ஜரி புதுசாக இருக்கு. அப்போ இல்லை கேஸ்ட்ரோன்ட்ரோலஜி சர்ஜரி. நான் வந்து மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணி வந்தேன். அந்த சூஸ் பண்ணி செஞ்சு அங்கே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பார்த்த உடனே நான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பரிசையை பாருங்க, இந்த வீடியோ இந்த பேங்க்ரெட்டிக் கேன்சர் ஆப்ரேஷன் காமிச்சப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டுகளோட இல்லாம என்னை சிங்கப்பூருக்கு வேர்ல்ட் காங்கிரஸ் நடந்துச்சு 2000. அப்போ என்னை இன்வைட் பண்ணாங்க அங்க. அதே மாதிரி 2001 பிரான்ஸ் கூப்பிட்டாங்க. அங்கே பேங்க்ரெட்டிக் கேன்சர் எப்படி செயல் அப்படின்னு நேரடி செயல் விளக்கம் காமிக்க. அதை தொடர்ந்து பாருங்க இத்தாலி, ஸ்பெயின், பெல்ஜியம், யூரோப் ஃபுல்லா எப்படி தொடர்ந்தது. அப்புறம் யூகேல பாருங்க, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, 2003 எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதுல வந்து ராயல் காலேஜ் எடின்பரோங்கிறது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெடிக்கல் சென்டர். அதுல வந்து எனக்கு ஆனரரி எஃப்ஆர்சிஎஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த ஹையஸ்ட் ஆனர் ஆஃப் தி காலேஜ் எனக்கு அப்போ கொடுத்து பண்ணாங்க. நான் அது வரைக்கும் யூகே போனதில்லை, யூகேல சொல்லி கொடுத்ததில்லை, அங்கே படிச்சது இல்லை, பட்டம் பெற்றதில்லை. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ். அந்த எனக்கு வந்து 2004 மான்செஸ்டர் வந்து அவங்க கான்ஃபரன்ஸ் அப்போ ஃபுட் பைப் ஈசோஃபேஜியல் கேன்சர் ஆப்ரேஷனை எப்படி லேப்ரோஸ்கோபி பண்றதுன்னு காய்க்க சொல்லி லைவ் ஆப்ரேஷன் பண்ணேன். இந்த ப்ரிவிலேஜ் வந்து யூகேல பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் எனக்குன்னு கொடுத்தது. ஏன்னா நான் டிகிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா என் டெக்னிக் தான் எல்லாரும் உலகமே பயன்படுத்துறதுனால ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. வருஷம் இப்போ போய் நான் யூகேல போய் ஆப்ரேட் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 2004 பிஹெச்டி டாக்டரேட் கொடுத்தாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. அது பிறகு பார்லிமெண்ட்ல எனக்கு இந்த ஹானர் லாஸ்ட் இயர் 18 கொடுத்தது. அப்புறம் பாருங்க, எல்சாங்கிறது ஏஷியா எண்டோஸ்கோபி லேப்ரோஸ்கோபி சொசைட்டி ஆஃப் ஏஷியாங்கிறது எல்லா ஏஷியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து வச்சிருக்கிற அமைப்பு. அதுல 2005 நடந்த கான்ஃபரன்ஸ் அப்போ இதே கேன்சரை லைவ் ஆப்ரேஷன் பண்ண கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது பிறகு அந்த லைவ் ஆப்ரேஷன் பார்த்த பிறகு அப்புறம் அமெரிக்கன் ஜேர்னல் என்னோட ஆர்டிக்கல் அது பப்ளிஷ் ஆச்சு. அது பிறகு எனக்கு வந்து ஜப்பான் வந்து கோர்ஸ் டைரக்டர் அவங்க ஜப்பான்ல போட்டு கியோட்டோவில் நடந்த கோர்ஸுக்கு நான் தான் அவங்களுக்கு இந்த 2 கேன்சருக்கும் டீச் பண்றதுக்கு போயிருந்தேன். அது வந்து ஜப்பான் வந்து நம்ம உலகத்திலேயே ரொம்ப லீடிங்கா இருக்கிறவங்க அந்த சமயத்துல கூப்பிட்டு என்னை வந்து கோர்ஸ் டைரக்டரை போட்டது. அது வந்து வாழ்க்கையில ஒரு கிராமத்திலிருந்து போனவனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமாங்கன்னா அது கடவுள் பிராப்தம் தான் நினைச்சிட்டு அப்பா அம்மா தான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி பாருங்க, ரெகுலர் விசிட்டிங் அதுல இருந்து தொடர்ந்து ஜப்பான் விட்டு கொரியா, தைவான், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரிக்கும் கூப்பிடுவாங்க.
ஜப்பான், கொரியா, சைனானா நான் 2-3 தடவை ஒரு வருஷம் போக வேண்டியிருக்கும். எல்லா ஊர்லயுமே நான் வந்து என்னைய நேரடி செயல் விளக்க காமிக்க தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் டெக்னிக் செய்யறது வந்து சிம்பிளா இருக்கும், ஈஸியா கத்துக்க முடியுங்கிறது தான். அதுல எல்லா கண்ட்ரியுமே எனக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுல பாருங்க, இந்த சைனாவில இருந்து வந்தது ரொம்ப இது. இந்த ஜெங் மின்ஹுங்கிறவர் அந்த இருக்கிறவர் தான் எனக்கு வந்து அவங்களுடைய சைனீஸ் சொசைட்டி பிரசிடென்ட். தொடர்ந்து இன்னும் 15 வருஷம் அவரதான் இருக்காரு. அவ்வளவு பெரிய ஆளு. அவர் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜெம்க்கு வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு நம்ம ஆபரேஷன்ல பார்த்த பிறகு ரொம்ப வியந்து போயிட்டு போய் 2003 அவர் வந்து ஷங்காயில இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆர்கனைஸ் பண்ணாரு. அப்ப என்னை கூப்பிட்டு இருந்தப்போ பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, ஜப்பான்ல இருந்து வந்திருந்தாங்க, எல்லா கண்ட்ரில இருந்தோம். ஆனா அந்த ஸ்டேஜ்ல என்ன சொன்னாருன்னா, ஜப்பான் அமெரிக்கா பார்த்து டூ காஸ்ட்லி, இது நம்ம பண்ண முடியாது, காஸ்ட்லி, சைனாவுக்கு ஒத்து வராது நினைச்சிட்டு இருந்தோம். அதனால பேசிக் லேப்ரோஸ்கோபி பண்ணிட்டு இருந்தோம். ஜெம் பண்ணோன்னு தான் தெரிஞ்சது எல்லா கேன்சர் ஆப்ரேஷனும் எல்லாமே சிம்பிளா நல்ல எஃபெக்டிவா காஸ்ட் எஃபெக்டிவா பண்றாரு. இது சைனாக்கு ஒரு சூட்ஸ் மாடல் தான், இந்தியன் மாடல் சூட்ஸ் சைனான்னு ஸ்டேஜ்ல சொல்லி எனக்கு ஆனர் பண்ணி அந்த அவார்டு கொடுத்தாரு. அது வந்து ஒரு இது. அதுக்கு பிறகு பாருங்க, சைனாவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் எனக்கு கூப்பிடுவாங்க. இந்த PLAHங்கிறது என்னன்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஹாஸ்பிட்டல், அது பீஜிங்ல இருக்கு. அதுதான் பெரிய நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அங்கதான் இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் போவாங்க. அதுல என்னை வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்பாயிண்ட் பண்ணி 2010ல இருந்து ஆண்டுதோறும் நான் போய் அவங்களுக்கு டீச் பண்ண போயிட்டு இருக்கோம். அவங்க போகும்போது என்ன நமக்கு என்ன ஆச்சு, இதுன்னா நம்மளோட டெக்னிக் அவங்க லேர்ன் பண்றாங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய சைனீஸ் ரொம்ப ஃபார் அட்வான்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும் மத்ததுல எந்த அளவுக்குன்னு. ஆரம்பத்துல நான் முன்னால வந்தாலும் கூட இப்போ அவங்க எல்லாம் நிறைய பண்றாங்க, ஆயிரக்கணக்கில். ஐயோ இது அப்ப எனக்கு ஒரு மியூச்சுவல் லேர்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நான் வந்து நானும் வருஷம் தவறாம அவங்களோட போயிட்டு வருவோம். இந்த மாதிரி சமயத்துட்டு இருக்கிறப்போ நிறைய இடத்துல ஒரு போட்டி இருக்கும், அதுல வந்து நம்ம எடுப்போம். இந்த 2014ல பாரிஸ்ல நடந்த வேர்ல்டு காங்கிரஸ் அப்போ அந்த லேப்ரோஸ்கோப் இன்ட்ரோடியூஸ் ஆகி 25 வருஷம், சில்வர் ஜூப்ளி இயர் அந்த வருஷம். அதனால என்ன பண்ணாங்க, வேர்ல்டு அவார்ட்ல பெஸ்ட் டாக்டர்ஸ் 2 பேருக்கு செலக்ட் பண்ணி அவார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த யூரோப்பியன் சொசைட்டி என்ன பண்ணாங்க, பயசர் கூடாதுல ஒரு தெரிஞ்சவர் கொடுத்த மாதிரி இருக்க வேண்டான்னு யூரோப் ஃபுல்லா ஒப்பீனியன் போல் நடத்தினாங்க. அந்த ஒப்பீனியன் போல்ல யாரு பெஸ்ட் சர்ஜன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு ஒப்பீனியன் கேட்டப்போ எனக்கும் அந்த ஜான் ஹண்டர் கடைசியா நிக்கிறார் பாருங்க, அந்த அமெரிக்கனுக்கு தான் அந்த அவார்டு 2 பேர்த்தினுடைய ஒப்பீனியன் போல்ல பெஸ்ட்னு வந்தது. அதனால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினா நம்ம இந்தியாவில் எது நல்லது பண்ணாலும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும், அதை படிப்படியா செய்யக்கூடிய இது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் அண்டை நாடுகள் இருந்து நிறைய வருவாங்க, ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. அதனால பண்ண முடியும். சரி, இந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி. இப்ப லேப்ரோஸ்கோபி இன்னும் பெருசா பாப்புலர் ஆயிடுச்சுன்னு எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சர்ஜன் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் அது லேப்ரோஸ்கோபி பண்றதுக்கு தனித்திறமை வேணும். அதனால என்னன்னா, நம்ம எப்பயுமே வந்து சப்போர்ட் வேணும்ல, அந்த மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி வந்தது. இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில வந்து ரொம்ப ஆக்மெண்ட் ரியாலிட்டி, ரொட்டேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் 360 ரொட்டேட் பண்ணலாம். நம்ம நேர்ல பாக்குற மாதிரி 3D இமேஜ் இருந்தது. அந்த எஃபெக்ட்னால ரோபோட்டிக் சர்ஜரி இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நாங்களும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ பண்ணோம். பாருங்க, ரோபோட்டிக் சர்ஜரி என்ன பண்ணா, எந்திரன் படத்துல ஒருத்தர் வந்து பண்ற மாதிரி என்னமோ ஹியூமனாய்டு வந்து பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. இது வந்து கன்சோல்ங்கிறது பாருங்க, கை 2 வச்சு மூவ் பண்றோம். அந்த மூவ் பண்றப்போ என்ன ஆயிருன்னா, இந்த லேப்ரோஸ்கோப்பில டைரக்டா வச்சு இது பண்ணுவோம். இங்க என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் என்ஹான்ஸ்னால மூவ் பண்ணுவோம். அது லேப்ரோஸ்கோபி உள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், சிசர், கட்டிங் எல்லாமே எப்படி லேப்ரோஸ்கோபி அதே மாதிரி தான் இது பண்ணும். இந்த இது பாருங்க, இந்த மாதிரி சிசர், இது இந்த மாதிரி எல்லாம் அது பொருள் வெடினா இது பாருங்களேன், இந்த மாதிரி இது பண்ணலாம். உள்ள பெருசா பண்ணி பாக்குற பாருங்களேன், இந்த மாதிரி. அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரியை எல்லா ப்ரொசீஜரும் டெவலப் பண்ணப்போ தான் இது வந்து தைவான்ல நடந்த 3rd ஏசியன் காங்கிரஸ் ரோபோட்டிக் சர்ஜரியில நம்ம வீடியோ தான் இந்த பெஸ்ட் வீடியோன்னு செலக்ட் ஆகி அவார்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏசியாவிலேயே நமக்கு வந்து ரோபோட்டிக்ல நம்ம சென்டர் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் சென்டர். அதனாலதான் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால சிங்கப்பூர் நடந்த ஏசியா பசிபிக் சொசைட்டி மீட்டிங்க்கு என்னைய சிறப்பு விருந்தினராக வந்து அங்க இனாகிரேட் பண்ணதுக்கு போய் நம்ம வந்து அங்க இனாகிரேட் பண்ணிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பாருங்க, கன்சென்சஸ் எல்லாம் எங்கிருந்து வரும், டோக்கியோ, பாஸ்டன், லண்டன், இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில இருந்து கன்சென்சஸ் வர்றது ரொம்ப ரேரா இருக்கும். அதுல வந்து இந்த பர்டிகுலர்ல எனக்கு ஒரு இது என்னன்னா, கொரியாவில் வேர்ல்ட் காங்கிரஸ் நடக்கிறப்போ என்னை கன்வீனரை போட்டு பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு சப்மிட் மீட்டிங் நடத்த சொன்னாங்க, கன்சல் மீட்டிங். அதை கோயம்புத்தூர்ல நடத்தினேன் நான், 2016ல நடத்தினோம். அது அந்த இருக்கு. அது வந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜி அமெரிக்கன் ஜேர்னல்ல கோயம்புத்தூர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. அது வந்து உண்மையிலேயே பாருங்க, அந்த வேர்ல்டுல இருந்து 35 கண்ட்ரில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் கோயம்புத்தூர் வந்தாங்க. அதனுடைய குரூப் போட்டோ தான் நீங்க பாக்குறது. அப்புறம் அடுத்த ப்ராப்ளம் ஒபிசிட்டி சொன்ன பாருங்க.
இந்த மதுசூதன் வந்து அது அவன் 220 கேஜி இருந்த அந்த போட்டோ வரல. அவங்க அப்பா அம்மா இவன் வந்து படுக்க முடியும் 220 கேஜி ஸ்பெஷல் பண்ணோம். இன்னைக்கு அது கல்யாணத்துக்கு முன்னால பண்ணவன் இன்னைக்கு கல்யாணம் குழஞ்சி மேரேஜ் ஆகி பையன்லாம் வந்து டெவலப் பண்ண. அதனால ஒபிசிட்டி சர்ஜரி. பட் இதுக்கு மேல என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நம்ம கத்துக்கிட்டதை மற்றவங்க எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுல ட்ரைனிங்கும் டீச் பண்றதுலயும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். அந்த வகையில பாருங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நடக்கிற மீட்டிங்க்கு 1500 பேர் 2000 பேர் வருவாங்க. அதனால இது இந்தியாவில் கோயம்புத்தூர்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி நான் டெல்லி, பம்பாய், கொல்கட்டான்னு ஊர்லாம் போய் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கோம். வெளிநாடுகள் மாதிரி எங்கேயும். அப்புறம் இந்த ரெகனைசேஷன்லாம் பண்ணணும், டெக்னிக் டெவலப் பண்ணணும், பாப்புலர் இது பண்ற ஹெல்ப் பண்ண. அதனால எனக்கே தெரியாது 2005ல எனக்கு வந்து பிரசிடென்ட் அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது வந்து ஸ்பெஷாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குன்னு கொடுத்தாங்க. 2015ல எகைன் 2வது தடவை கொடுக்கும் பொழுது எனக்கு அது 2வது தடவை கொடுப்பாங்களான்னு தெரியாது. அது வந்து பிரசிடென்ட் கொடுத்தது ஏன்னா எமினன்ட் பர்சன் இந்தியாவிலே ஒரு மருத்துவர் கொடுக்கறது, மருத்துவராக இருக்கலாம் இல்ல மருத்துவத்தை டெவலப் பண்ண மற்றவங்களா இருந்தாலும் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்திரா காந்தியே ஒரு தடவை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த அவங்க இருக்கிறப்ப பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த அவார்டு எனக்கு 2வது கிடைச்சது. தமிழ்நாடு அரசு அவார்டு கொடுத்தது. இந்த கேன்சர் சர்ஜரியிலேயே பெஸ்ட் கேன்சர் அவார்டுன்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் மோடியே கூப்பிட்டு அவர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு சாதாரண இடத்துல இருந்து இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து எனக்கு அதுதான் அவர் கூட இருந்து பேசுறப்போ இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய இதுல பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் மற்றவங்க எல்லாருமே நம்ம புது உத்தியோக தானே, அதனால எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது பிறகுதான் அந்த புக்கில் எழுத ஆரம்பிச்சோம். ஹெர்னியாவுக்கு, கேன்சருக்கு, லேப்ரோஸ்கோபி சர்ஜரி, இப்படி ஒவ்வொரு வகையான புத்தகம் எழுதணும். அது என்ன ஆச்சுன்னா ஸ்பெயின்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாட்டின் அமெரிக்காவில் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அவங்க ஸ்பானிஷில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சைனீஸில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, கொரியனில் பப்ளிஷ் பண்ணி, கொரியன் கப்போஸ் இங்கிலீஷ் தெரியும், பட் இருந்தாலும் அவங்களுடைய சொசைட்டினால இப்போ டெக்ஸ்ட் புக்காக அவங்களுடைய எல்லா கண்ட்ரிலையும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பேரியாட்ரிக் சர்ஜரி இப்போ பாருங்க வந்து டீம்ல வந்தது. சன்னு பேரியாட்ரிக் சர்ஜன் ஆனா அவன் தான் அந்த புக் எழுதியிருக்கான் பாருங்க. இது வந்து வேர்ல்டுல ஸ்பிரிங்கர் பப்ளிகேஷன்ல இருக்கு. செந்தில் பார்க்கலாம். செந்தில் வந்து சன்னில்லா, இவரு ஹெச்பிபி சர்ஜன். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே டெவலப் பண்ணோம். அப்போ இந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது முக்கியம் அப்படின்னா, அரவிந்த்னா ஐ, டாட்டா கேன்சர்னா கேன்சர், அடையார்னா கேன்சர். அப்போ ஏன் வயிற்றுக்குன்னு ஒரு மருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல் பண்ணேன். ஜெம்முங்கிற வேர்டே கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மெடிக்கல் சென்டருங்கிறது தான். அதில் ஜெனரல் சர்ஜரியோ மற்றதோ எதுவுமே இருக்காது. அதில் வந்து முதல்ல கேஸ்ட்ரோலஜி ஆரம்பித்தவங்க படிப்படியாக வந்து உணவுக்குழாய் இறைப்புக்கு தனி மருத்துவம், மலக்குடலுக்கு தனி மருத்துவம், லிவர் பேங்க்ரியாஸ் தனி மருத்துவம், வெயிட் ரிடக்ஷனுக்கு, ஹெர்னியாவுக்கு தனித்தனி பிரிவுகளாக இப்போ தைவான், கொரியாவில், ஜப்பான்ல அப்படிதான் இருக்கு. ஏன் அவங்க வந்து ஒவ்வொரு உறுப்பு உண்ணும்போது மாஸ்டர் சீக்கிரம் ஆகுறாங்க. அப்படி நான் வந்து ஜூனியருக்கெல்லாம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்ததுனால என்று. அப்புறம் ஸ்டேஜ் வந்து டெவலப் பண்ணும் பொழுது சரி இது வந்து நான் ஒரு இன்னும் ஹையர் லெவலில் போகணும்னு நினைச்சப்ப தான் என்ன பண்ணோம், சமீபத்தில் ஒரு ஆண்டு மார்ச்சோட நம்ம வந்து ஒரு வருஷம் முடியுது. இப்போ ஒரு வருஷம் கடந்து இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லேப்ரோஸ்கோபி சர்ஜரி ஹாஸ்பிட்டல். இதில் வந்து கேஸ்ட்ரோலஜி இருக்கும், யூராலஜி இருக்கும், கைனகாலஜி இருக்கும், டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன், ஹெர்னி எல்லாமே இருக்கும். அதை நம்ம பாரத வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெங்கையா நாயுடு அவர்கள், நம்ம சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் பண்ணாங்க. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வகையில பாருங்க படிப்படியா எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இந்த இடத்துல நான் வந்து முடிக்கும் பொழுது நோயற்ற வலி குறைவற்ற செல்வம்னு சொன்னாலும் கூட இந்த கொரோனாவுக்கு நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்றதுங்க. நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட நம்ம இதை வந்து எப்படி ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுனா, ஏதாவது சிக்கல் வந்தா அதுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணணும். அந்த சேலஞ்சு பண்ணும் பொழுது அதுக்கு வந்து தயங்கக்கூடாது. என்னோட லைஃப்லயே பாருங்களேன், சாப்பாட்டுகள் இருந்து அதுல இருந்து வரிசையா இருந்தாலும் கூட என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் எப்பவுமே தரல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சொந்தங்கள் எல்லாம், கொங்கு சொந்தங்கள் எல்லாமே நீங்களாம் பிசினஸ் என்டர்பிரனியர் நிறைய பேர் எல்லா நாடுகளிலும் இருக்கிறீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, இந்தியாவில் பெரிய வாய்ப்பு. சைனா வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்ததுனால எல்லா இந்தியன்ஸ் மற்றவங்க எல்லாமே சீப்பா இருக்குன்னு சைனா ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வளர்றது கஷ்டமா இருந்தது. கேட்டால் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, காஸ்ட்டுக்கு ஜாஸ்தின்னு. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஒரு 5-6 இது வகையில நம்ம வந்து எல்லாருமே இன்வால்வ் பண்ணா என்டர்பிரினர் பீப்புள் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று டெஃபினட்டா எல்லாருமே ஒத்துக்குவீங்க, எந்த நோய் எந்த இது டெவலப் ஆகுது இல்லையோ, ஹாஸ்பிட்டல் ஒன்றும் நோயின்னு இல்லை, மறையா போறதில்லை. அந்த நோய்ங்கிறது இருக்குதுன்னே நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் டெக்னிக்கும் டெக்னாலஜி இருக்குதுன்னே அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வகையில வந்து
அதுல யாராரும் ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா ரொம்ப அருமையான வாய்ப்பு. 2வது இந்தியா தான் ஃபார்மாவில் இன்னைக்கு வெல் லீடர்ஸ்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ட்ரக்கை கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதன் மூலம் இந்தியாவுக்கு பெருமையா இருக்கு. அந்த வகையில குஜராத், மகாராஷ்டிரா தான் இன்னைக்கு ஃபார்மா கம்பெனியில எக்கச்சக்கமா அவங்க தான் ஆப்பிரிக்காவுக்கு, அமெரிக்காவுக்கு எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது ஏன் தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் இருக்கு, பட் அவ்வளவா இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு கொங்கு சொந்தங்கள், அது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. யார் எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் கொண்டு வரனாலும் தமிழ்நாட்டை ஒரு மாற்றணும்னு ரொம்ப துடிச்சுட்டு இருக்காரு. அதனால நீங்க யார் வேணாலுமே இந்த சமயத்துல சவுத் இந்தியாவில் பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டுல மெடிக்கல் சம்பந்தமான நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப நல்லது. ஃபெசிலிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் வேணலாம், எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது எல்லாமே நமக்கு கொண்டு வர்றதுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வகையில நீங்க வந்து இதை வந்து நினைச்சு பார்க்கலாம், திங்க் பண்ணுங்க. அடுத்தது ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிதான். இந்த கன்சர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமான ப்ராடக்ட்ஸை ட்ரேடிங் பண்றதுக்கே நீங்க வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு மற்ற கண்ட்ரியில் எப்படின்னு தெரியல. இங்கிருந்து நிறைய பேர் சைனா போய் சைனாவில இருந்து வாங்கிட்டு வந்து பிஸ்னஸை சென்டர் பண்ணி அது ஒரு மாதிரி பெரிய அளவில் வளர்ந்தது. ஆனா இந்த சமயத்துல நம்ம மேக் இன் இந்தியான்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு அரசுமே இப்பவே ஒரு கமிட்டி போட்டுட்டு சைனாவுக்கு இப்போ பிஸ்னஸ் வந்து யூஸ்வலாக இப்போ நிறைய பேர் அவுட் ஆஃப் சைனா விட்டு வெளியில வர பார்க்குறாங்க. ஜப்பான் கூட இப்போ வெளியில எடுக்குது. ஏன் அந்த சமயத்துல நம்ம பீப்புள் ட்ரேடிங் பிஸ்னஸை நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸை பண்ணிட்டு ஏஷியா லெவலுக்கு நம்ம ஏன் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் கொண்டு போகக்கூடாது? இதுல நீங்க எல்லாமே கூட கொஞ்சம் நீங்களே என்ன இது நான் மருத்துவம் டெக்னிக் ஆப்ரேஷன் தான் பெருசா தெரியும். நீங்க அதுல திங்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதே ஹாஸ்பிட்டாலிட்டியில ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கன்சர்ன் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது டெலிமெடிசன் எடுத்துக்கங்க, மெடிக்கல் டூரிசம் எடுத்துக்கங்க. ஒரு ஏஜென்சி மாதிரி இருந்து ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணாவே எங்க சிறந்த மருத்துவம் இருக்கோ, இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரோலஜி, ரோபோட்டிக் லாப்ரோஸ்கோபி தான். பட் ஹார்ட்டுக்கோ மற்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அதை வந்து நம்ம நல்ல முறையில் எடுத்து பண்ணா இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நம்ம நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி ஐடி சாஃப்ட்வேர் இன்னைக்கு வந்து பேப்பர்லெஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் பொழுது என்ட்ரியிலிருந்து திரும்ப வெளியில வரைக்கும் ஒரு பேப்பர் கூட வேண்டாம். கம்ப்ளீட்டா அவ்வளவு அப்பாயின்மெண்ட்டும் சரி, இன்வெஸ்டிகேஷன் ஆர்டரும் சரி, ட்ரக் ப்ரிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே பண்ணும் பொழுது இது ரொம்ப ஈஸியா. அதுக்கு நீங்க நிறைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். இன்னும் கூட இந்த ப்ராப்பரான சாஃப்ட்வேர் இல்லை. நாங்களும் கூட இப்போ 2-3 வருஷமா 15 வருஷத்துல 4-5 கம்பெனி கொடுத்து கொண்டு வந்திருப்பேன். நமக்கு தகுந்த மாதிரி அது வரமாட்டேங்குது. அதனால நம்ம பணம் தான் விரயம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நல்ல முறையில ஒரு போட்டு ப்ராப்பரா டெவலப் பண்ணா நம்ம ஹாஸ்பிட்டல் இது வந்து எல்லா நாடுகளுக்குமே, இந்தியா, மலேசியா, ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போகலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப இந்தியன்ஸா ரொம்ப இது அமெரிக்காவிலையும் போய் நம்ம ஆளுங்க தான் எல்லாருமே பெருசி அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம தமிழகத்துல கொண்டு வந்து நல்லா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் சென்னை ஹாஸ்பிட்டல் அமைஞ்ச இடமே ஐடி காரிடர் தான். அதனால இந்த வகையில நான் வந்து நிறைய இந்த மாதிரி இதுல சாஃப்ட்வேர்ல பண்ணணுங்கிற இது இருக்கு. காரணம் மட்டும் என்னன்னா, இப்போ இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றது கஷ்டம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு வராங்க. இப்போ கொரோனா இருக்கிறதுனால பேப்பரை தொட்டா கொரோனா வந்துருமா, கேஷீட்ல இருந்து எடுத்தா கொரோனா வந்துருமா அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கு இருக்கிறதுல இந்த சாஃப்ட்வேர் போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லதாச்சே. ஒரு தம்ப் பிரிண்ட் இருந்தா போதும். ஹாஸ்பிட்டல் என்ட்ரா தம்ப் பிரிண்ட் போனா ஹோல் கேஷீட் வரும். தம்ப் பிரிண்ட் போட்டு வெளியில போயிட்டே இருந்தாங்கன்னா அவ்வளவு மெசேஜுமே, இன்வெஸ்டிகேஷன், ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ், ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே ஆன்லைன்ல அவங்களுக்கு வந்து ஃபோன் மெசேஜுக்கே போயிடும். அவங்க அக்சஸ் பண்றது, மற்றது ஒரு கொரி வருது. இது ரொம்ப அருமையான டெவலப்மெண்ட். இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாவில் நீங்க நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாமே நீங்க எல்லாரும் கொஞ்சம் பண்ணா ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சமயத்துல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க யாராவது ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னு நினைச்சா இந்த சமயத்துல நான் உங்களுடைய அனுபவத்துக்குள்ள கலந்து மிகவும் எளிமையான முறையில் அனைத்து கொங்கு சொந்தங்களும் புரிந்து கொள்ளும் முறையில் அவர்களுடைய சாதனையை விளக்கி எவ்வாறு மருத்துவத்துறையில் நாம் பயன்பெற முடியும், எவ்வாறு எந்தெந்த மருத்துவ உபகரணங்களுடன் நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும் என்று அனைவரும் புரியும் வண்ணம் மிக தெளிவாக நமது இன்றைய சாதனையாளர் சிறப்பு பேச்சாளர் விளக்கியுள்ளார். பல கேள்விகள் வந்துள்ளதுங்க. முக்கியமா உணவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்துள்ளது. நமது உடல் அமைப்பில் செரிமானம் மற்றும் உடல் அமைப்பில் எவ்வாறு உணவுகள் நமக்கு உகந்த உணவுகள், எந்தெந்த உணவுகள் அப்படின்னு ஒரு எளிய ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. ஐ திங்க் சிம்பிளா கேட்டாங்க. அது வந்து உண்மை. உணவு முறையில
நம்ம பேலன்ஸ்ட் ஃபுட், அதாவது சராசரி உணவு முறைங்கிறது நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது. புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், புரதச்சத்து இவ்வளவு இருக்கணும், சர்க்கரை சத்து கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கணும், கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கணுங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்று. அதுல எந்தெந்த உணவுகள்ல நம்ம என்ன புரதச்சத்து இருக்குங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப எல்லாருமே அதை இல்லை. இப்ப என்ன இருக்குன்னா, டிவி மீடியா வந்தது பிறகு இந்த ஜங்க் ஃபுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் தான் பார்த்தோன்னா பீஸா அது இதுன்னு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம உணவு முறை இப்போ மெயின் ஃபுட் என்ன நமக்கு? அரிசி. இந்த அரிசிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தானிய வகைகள்ங்கிறத கொண்டு வந்து திணை, கோதுமை, கம்பு இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து மெயின் ஃபுல் எடுக்கணும். அதுவும் கூட நீங்க பாருங்க, தைவான், ஜப்பான்ல போட்டா இந்த அரிசி அல்லது மற்றது எது இருக்கோ சைட் டிஷ்ஷா வச்சிருப்பாங்க. புரதச்சத்து அதிகமா உள்ள சிக்கனா மற்றதை பார்த்தீங்கன்னா சென்டர்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த முறையில நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன இருக்கு, டெய்லி ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் நம்ம கண்டிப்பா சொல்ல மாட்டோம். புரதச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா எடுக்கணும். இப்போ வெஜிடேரியன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஆல்மண்ட், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரியான உணவுகள்ல இதுல புரதச்சத்து ஜாஸ்தி இருக்கோ அதை எடுக்கணும். அது மாதிரி நம்ம வந்து இது ஒரு பேசிக் நாலேஜ் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஆனா என்னன்னா, சில வகையில உணவுகள்ல நம்ம நிறைய பேர் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களுக்கு ஹோட்டல் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது திரும்ப திரும்ப யூஸ் பண்றது கேன்சர் உண்டாக்கக்கூடியது ஒண்ணு. அது வந்து அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். வேற மத்தபடி ஒண்ணும் இல்ல. 2வது நம்ம வந்து சில இதுல வந்து இப்போ காய்கறிகளே வாங்கிட்டு வரோம். காய்கறிகளே இன்செக்டிசைட்ஸ் நிறைய அடிச்சிருக்காங்க. அத வந்து நம்ம வந்து இப்போ 4 நாளுக்கு மேல 4 நாளா வச்சிருந்தா தான் ஃப்ரிட்ஜ்ல அது குறையும். இல்லன்னா அதோட எஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் இன்செக்டிசைட்ஸை தவிர்க்கிறது நல்லது. இப்போ சிக்கன் சாப்பிடுறவங்க, பிராய்லர் சிக்கன் எல்லாம் ஸ்டீராய்டு போட்டு தான் வருது. அதுதான் நமக்கு தப்பு. அந்த மாதிரி வந்து ஸ்டீராய்டு உள்ள எந்த பண்டகமே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டீராய்ட வந்து எவ்வளவு நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் கெடாது. எவ்வளவு ஹீட் பண்ணாலும் கெடாது. அதனால தான் அது வந்து சில சிக்கன்லாம் குழந்தைகளுக்கு குடுக்காதீங்க, பிரெக்னன்ட் லேடிக்கு குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முறையிலுமே இருக்கு. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது. நம்ம அதுக்காக நாங்க வந்து சில புத்தகங்கள்லாம் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம வேணா வெப்சைட்ல போட்டு நீங்க படிக்கிற மாதிரி நான் நீங்க வந்து அசைவ உணவு, சைவ உணவுன்னு பிரிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. இருந்தாலும் மனித உடலுக்கு அசைவ உணவு சிறந்ததா? அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வந்து நம்மளுடைய காரணம் என்ன? நம்மளுடைய வெஜிடேரியன் டயட்ல, அதாவது நம்ம உணவு முறையில போதிய புரதச்சத்து இருக்கிறது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வெஜிடேரியன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போயிட்டீங்கன்னா, அவங்க சாப்பிடுற உணவெல்லாம் பாருங்க, நல்லா ஹெல்த்தியா இருப்பான். வெயிட் அவங்க கிட்ட பக்கத்துல இருந்தா நம்ம பொசுக்குன்னு இருப்போம். ஆனா அவன் கொழுப்பு சத்து உடம்புல கம்மியா இருக்கும். புரதச்சத்து ஜாஸ்தி இருக்கும். நல்ல எக்ஸசைஸ் இருக்கு, இது இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுற உணவு எல்லாம் கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்து என்ன ஆயிரும்னா, உடம்புல போன உடனே நல்லா நீங்க ஓடிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்வெட்டிங் வந்து கடினமான வேலை செய்யலைன்னா, அது கொழுப்பு சத்த மாறி கல்லீரல்லையும் உடம்புலயும் ஒட்டும். ஸோ அதுதானே ஒழிய, நீங்க அரிசியை குறைச்சு தான் சாப்பிடணும். கோதுமையா இருந்தா கூட அதுலயும் சர்க்கரை சத்து அதிகமா குறைச்சு தான். ஸோ அதனால நம்ம மெயின் ஃபுட்டுங்கிறத அளவு குறைச்சு, காய்கறிகள், ஃப்ரூட்ஸு மத்த நம்ம வெஜிடேரியன் டயட்ஸ அதிகப்படுத்தினா, நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. 2மே ஒண்ணுதான். அவங்களுடைய சாய்ஸ்ல தான் இருக்கு. பட் என்னன்னா, பிரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள இந்த பிக்கிள்ஸ் எடுப்பாங்க. அதுல வந்து ஆயில் நெறைய இருக்கும். பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம உணவு முறையில போய் என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் தான் வேணும்னு கேட்பாங்க. இந்த டேஸ்ட்ங்கிறப்போ அவங்க என்ன பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட்லாம் நெறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லது இல்ல. அதனால வந்து அலர்ஜிக் மாரி அவங்களுக்கு நெறைய இரிட்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் வந்து அந்த இதனால ஒழிய மத்தபடியே கொழுப்பு சத்து ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பா வேணும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கொழுப்பு சத்து ஐயோ! நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துரும், அது வந்துரும், கொழுப்பு வந்துரும்னு சொல்லி டோட்டலா கொழுப்ப அவாய்ட் பண்றாங்க. அது ரொம்ப பாதகம். எல்லாமே உணவு சராசரி உணவுங்கிறது படிச்சத பழையபடி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப புரோட்டீன்ல வெஜிடேரியன் எடுத்துங்க, கடலை எடுத்துங்க. ரொம்ப நல்ல உணவு முறை. தேங்காய் எடுத்துக்கங்க, நல்ல உணவு முறை. அந்த மாரி நம்ம வந்து அந்த பாடங்கள நம்ம வந்து நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கிட்டா அதுவே போதும். என்ன ராஜ் சார், இப்ப சொன்னது பொதுவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். புரியுதுங்க. ஆமா. அப்புறம் இந்த மிக தெளிவா இருந்ததுங்க உங்களுடைய பதில். சொல்லுங்க. அடுத்தது ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க கேளுங்க. இப்ப நான் சொல்றேன்.
ஓகேங்க. அடுத்த ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மூலமே, அதாவது பீஸா, பர்கர், பேக்கரி ஐட்டங்கள், புரோட்டா, கருகிய உணவு முக்கியமாங்க, மனிதனுக்கு கேன்சர் நோய் வருவதாக சொல்கிறார்கள். அதை பற்றி விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ஒருத்தர். அது வந்து நீங்க டிவியில பாக்குற ஐட்டம் முக்காவாசி வந்து இட் இஸ் நாட் நமக்கு உகந்த ஃபுட் ஐட்டம் இல்லை. ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் தவிர்த்து தான் ஆகணும். பிஸ்ஸா இட் இஸ் நாட் அ குட் ஃபுட் ஃபார் எஸ். அது எப்படின்னா, நீங்க வந்து ஒன்ஸ்னவே வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டோன்னா இந்த பரோட்டான்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரியே பரோட்டா வந்து கம்ப்ளீட்டா சக்கரை தானே. அதுக்கு சிக்கன் குருமா இருந்தா நல்லா இருக்குன்னு குருமா தான் போடுறாங்க. அது சிக்கன் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க, அளவு இருக்காது. ஸோ இது எல்லாமே பாதகம். ஒரு தடவை அதுதான் சன் டிவி நெட்வொர்க்ல பேசிட்டு தான் அது போயிட்டே இருக்கு. பிஸ்ஸா ஈக்குவலி பேட் ஃபுட். நம்ம பீஸாவில் வந்து என்ன அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். அதுல நிறைய சிக்கன் போட்டு அது இது பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓகே, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம உணவு நல்லா இருக்கும் பொழுது எதுக்குங்க நம்ம போய் அதை பார்த்துக்கிட்டு? அது என்னன்னா டிவியில பார்த்தோன்னா குழந்தைங்களாம் டெம்ப்டேஷன் ஆகுது. குழந்தைங்க பார்த்த உடனே பெரியவங்க அதை திருப்திப்படுத்துறதுக்காக அதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துறதுனால தான். அதனால நான் வந்து வெளியூர் போனா எல்லா ஊர் ஃபுட்டும் சாப்பிடுவேன். ஆனா நம்ம ஊர் ஃபுட்டுக்கு ஈக்குவல் ஃபுட் இல்லை. அதனால நம்ம வந்து ஐயோ அது நல்லா இருக்குங்கிறதுக்காக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டாக்டர் கேட்டிருக்காருங்க. சொல்லுங்க. வாட் டைப் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி யூ கண்டக்ட் ஃபார் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இது ரொம்ப இதை நான் ஏற்கனவே சக்கரை சொன்ன மாதிரிங்க, டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பேங்க்ரியஸ் நல்லா இருக்கும், இன்சுலின் செக்ரீஷனும் உங்க உடம்புல நார்மலா தான் இருக்கும். அவங்க இன்சுலின் வேலை செய்யாம இருக்கிறது, அந்த ரெசிஸ்டன்ட்ங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜெஜினம்ங்கிற டியோடனுங்கிற குடல்ல இருந்து ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் உண்டாகிறது வந்து இன்சுலின் வேலை செய்யாம தடுத்துரும். அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா, இந்த ஸ்டொமக்ல இருந்து சிறுகுடலுக்கு பைபாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க. எந்த திருடனுக்கு இருக்காங்க அங்க வந்து ஐயோ திருடன் போனா பிடிக்குவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்த பைபாஸ் பண்ணி போய் எங்கேயாவது போயிடறோம்ல. அந்த மாதிரி இந்த உணவை இறைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு பைபாஸ் பண்ணிட்டா அந்த உணவு அங்க போனா தான் அந்த ஹார்மோன் சிக்ரேட் ஆகும். தூண்டுதல் வேணும். நம்ம வந்து ஏமாந்து போய் கையில இருக்க நகையும் காசு எடுத்துட்டு போகும்போது திருடன் போடுவோம். நம்ம அங்கேயும் போகல, நம்ம எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி டியோடனத்துக்கும் சிறுகுடலுக்கும் போகாம பைபாஸ் பண்ணாவே சக்கரை நோய் போயிடும். இது ஒரு வகையான கான்செப்ட். இன்னொன்னு, ஸ்டொமக்கை வந்து என்ன ஆயிருந்தா சாப்பிட்ட உடனே நம்மள பெரிய பவுச் மாதிரி தானே, அந்த உணவு நிறைய நேரம் ஸ்டொமக்ல இருந்து சிறுகுடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அப்போ இந்த ஹார்மோன் நிறைய வந்து எதிர்ப்பு ஹார்மோன் உண்டாயிடும். ஸ்டொமக்கையே இன்னொரு வகையில ஸ்லீவ் மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. சின்னதா நேரா பண்ணிட்டோம்னா, இப்போ பெருசா இருந்தா ஸ்லோவா போகும், நேரா பண்ணிட்டா ஃபாஸ்டா ஸ்டொமக்ல இருந்து சிறுகுடலுக்கு ஃபுட்டு போயிடும். சிறுகுடலுக்கு போற ஃபுட்டு வந்து இலியத்துக்கு கடைசிக்கு ஃபாஸ்டா போயிடும். அந்த இன்னொரு ஹார்மோன் வந்து கணையத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன் சிறுகுடல்ல கடைசியில இருக்கும். அந்த ஹார்மோனை வந்து ஃபுட்டு போனா தான் உண்டாக்கும். ஸோ அப்போ சீக்கிரம் உணவு சிறுகுடல்ல கடைசிக்கு போயிடுச்சுன்னா கணை தோன்றக்கூடிய ஹார்மோன் வரும், சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும். அதனால இந்த 2 டைப் ப்ராடர் டிசீஸ். பட் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி உருவாயிடுச்சு இப்போ. அதனால இப்போ வந்து கண்ட்ரோல் படுத்த முடியாம டைப் 2 டயபெட்டிஸ்க்கு சக்கரை நோய் சிறந்தது. அதுவும் ஒருத்தர் வெயிட் கூட இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடம்பு வந்து 30க்கு மேல, அது இப்போ 25க்கு மேலேயே சென்னு ஒத்துக்கிட்டாங்க. 30க்கு மேல இருந்து வெயிட் பிஎம்ஐ இருக்கிறவங்க சக்கரை நோய் டைப் இருந்ததுன்னா சர்ஜரி இஸ் த பெஸ்ட். உடம்பு வெயிட் குறைச்சிக்கலாம், சக்கரை நோயும் 2-3 நாள்லயும் போயிடும். அவங்க வந்து நார்மலா சாப்பிடலாம் எப்பவும் போல. இந்த டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ் மாறுறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதோ அல்லது வந்து ஸ்ட்ரோக் வர்றதோ லிவர் ப்ராப்ளம் வர்றதோ குறைஞ்சிரும். ஈவன் பாருங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணது பிறகு மலட்டுத்தன்மையை கம்ப்ளீட்டா டக்குன்னு போய் நார்மல் ஆகும். அதனால இந்த ஆப்ரேஷன் இப்போ வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. கேஸ் ட்ரபிள், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க, இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் ட்ரபிள்ங்கிறது வேகான ஒரு வார்த்தை. அது எந்த நோயையும் இல்லை, எல்லா நோய்க்கும் இந்த கேஸ், வயிறு வந்து பொறுமல், அஜீரண கோளாறு, காத்து கீழே ஜாஸ்தியா போறது, எதுக்கில்ஸ் வருது, இது மாதிரி பல வரைகள் வரலாம். அதனால இந்த கேஸ் ட்ரபிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்னு இல்லை. அந்த கேஸ் ட்ரபிள் இருந்தா என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, சரியான சுகாதார முறையில இல்ல உணவு எடுக்கலன்னு வச்சுங்க, கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட்டா குடல்ல புழுக்கெல்லாம் உண்டாகலாம்ல. அந்த மாதிரி புழுக்கள் ஆகும்பொழுது அஜீரண கோளாறு, கேஸ் ட்ரபிள் வரும். 2வது, ஆயில் பதார்த்தங்களை ஜாஸ்தி சிலருக்கு எடுக்கிறப்போ வரலாம். அதே மாதிரி ஜீரணம் கோளாறு இருக்கிறப்போ சில விட்டு ஒத்துக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஹோட்டல்ல வாங்குற ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஜாஸ்தி இருந்தா அவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வரும்.
இந்த மாதிரியான கேஸ் ட்ரபிள் வந்து எந்த நோயிலையும் போட முடியாது. அதனால பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்தா, கிருமிகளா இருந்தா கிருமிகளுக்கு உள்ளது, மற்றபடி ஃபுட் அலர்ஜியா இருந்தால் ஃபுட் அலர்ஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரீஃப்ளெக்ஸ் இருந்து கேஸ் ஜாஸ்தி வர மாதிரி எதுக்கழிச்சு வருது இருந்ததுன்னா எண்டோஸ்கோப்பில் நமக்கு தெரியும், அதுவும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கல்லீரலில் கொழுப்பு சத்து ஜாஸ்தியா இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதற்கு ஏற்ப நம்ம வந்து வைத்தியம் பண்ணணும். அதனால மாஸ் செக்கப்புங்கிறது எல்லாரும் என்ன பண்றாங்க, பொதுவாக போய் எல்லாம் பண்றப்போ சர்க்கரை இருக்கா, பிபி இருக்கா, மற்றது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த குறிப்பிட்ட ஜீரண மண்டலத்தை அவங்க டெஸ்ட் பண்றதில்ல. அதனால கேன்சர் இருந்தா கூட தெரியாது போயிடும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து கேஸ்ட்ரோ மாஸ் செக்கப்னு நம்ம ஜெம் மருத்துவமனையில் இதுக்குன்னு அறிவுப்படுத்தி பயன்படுத்துறோம். அதனால என்னன்னா ஸ்கோப்பி, பெருங்குடல் ஸ்கோப்பி, அப்பர் எண்டோஸ்கோப்பி எல்லாத்துக்கும் டியூமர் மார்க்கர்ஸ்ல இருக்கு, அதில் வச்சு கண்டுபிடிச்சு. பாலியோ டயட் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டயட் இதை நம்ம பின்பற்றலாமா, அது உடம்பிற்கு நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலியோ டயட்டுங்கிறது கம்ப்ளீட்டா புரோட்டீன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுனால எதுக்கு அந்த பாலியோ டயட் எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. கேட்டா அந்த காலத்துல எல்லாரும் சொன்னாங்க, எந்த அந்த காலத்துல சாப்பிட்டாங்க, அந்த இடத்துல எல்லாம் நம்ம குரங்கு மாதிரி மரத்து மாதிரி தாவிக்கிட்டு இருந்தோம். நமக்கு இருக்கிற எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது வந்து எப்படி இருக்கும்? ஆரம்பத்து ஃபுட்ல இருந்து யாரு ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலன்னு சொல்றது? அந்த காலத்துல ஆரம்பமே ஃப்ரூட்ஸ் தானே. ஃப்ரூட்ஸ் அனிமல் தான் அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. ஏன்னா அனிமல் ஃபுட்டை நிறைய சாப்பிட்டதுனால புரோட்டீன் இருந்தது, அப்பெல்லாம் சர்க்கரை இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவையான சராசரி ஃபுட்டு இந்த பாலியோ டயட் வெயிட் ஜாஸ்தி இருக்கும், பாலியோ டயட் மட்டும் சாப்பிட்றாங்க பாரு, வெயிட் குறையும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, கண்டிப்பா குறைஞ்சி வரும். அதே ஆயுஸ் பூரா சாப்பிடணும்னு நினைச்சா அவங்களுக்கு போடுற அளவு கார்போஹைட்ரேட் இல்லை. கார்போஹைட்ரேட் அதாவது எனர்ஜி வேணும். நம்ம வந்து ஆக்டிவா எனர்ஜி ஒருத்தர் வேலை செய்யணும், ஓடணும், ஒடியாருன்னா வெறும் பாலியோ டயட் சாப்பிட்டு பண்ணும் பொழுது அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட் இருக்காது. ஸோ அதனால அவங்க வந்து பின்னால மறுபடியும் வீக்னஸ் வர ஆரம்பிக்கும், வேலை செய்யறது நம்ம செய்ய முடியாது. ஸோ அதனால என்னன்னா புரோட்டீனை ஜாஸ்தி அதிகப்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரியே அது நான் மாமிசமான இருந்தாலும் சரி, அல்லது வெஜிடேரியன்ல இருந்தாலும் அதிகப்படுத்துங்க. ஆனா கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் கூட வச்சுக்கங்க, கொழுப்பு சத்தும் கூட வச்சுக்கங்க, தப்பே இல்லை. இப்ப தேங்காய் சாப்பிட்டா அதுல கொழுப்பு இருக்குன்னா அந்த கொழுப்பு இருக்குன்னா அதுல இருக்கிற முக்கியமான உணவுல விட்டு அதை மட்டும் பேசி என்ன பண்றது? கடலையிலும் கொஞ்சம் கொழுப்பு தானே செய்யும், ஆனா அதுல நமக்கு புரோட்டீன் மேக்சிமம் அதுல இருக்கு. அந்த மாதிரி அதனால பாலியோ டயட் இஸ் நாட் அன் ஐடியல் டயட். ஆனா பாலியோ டயட் மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாகிச்சு. ஓகே, நம்ம உணவு முறையில மாத்தினா நம்ம வெயிட் குறைச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி அவங்க குறைக்கட்டும். ஆனா வெயிட் குறைச்ச உடனே மறுபடியும் பேலன்ஸ் டயட்டுக்கு மாறணும். பழையபடி நார்மல் டயட் போகக்கூடாது. போனாங்கன்னா 10 மறுபடியும் குறுகிய காலத்துல பழையபடி வெயிட் போட்டுருவாங்க. அடுத்தது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி சொல்லுங்க. இருக்காங்க. என்னுடைய ஆடியோ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எனக்கு கேட்கல. சொல்லுங்க திரும்ப அந்த क्वेश्चन. அங்கிளுக்கு வந்து 82 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஸ்மால் அம்பிளிக்கல் ஹெர்னியா டிஃபெக்ட் மெஷர்ஸ் 26 mm. சரி, ஓகே, மறுபடியும் நான் கேக்குறேங்க. இல்ல எனக்கு கேட்டுச்சு. ஸ்மால் அம்பிளிக்கல் ஹெர்னியா ராய் சார், நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டேன். நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆடியோ பிரேக் ஆகுது, நானே சொல்லிடுறேன். 26 மில்லிமீட்டர் உள்ள அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு 82 வயதானவருக்கு என்ன பண்ணணும்? கேபிஎன் இப்போ அவங்களுக்கு இந்த துப்புள் வழியா கொழுப்பு பிதிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். 82 வயசுல சும்மாவே உட்காந்து 82 வயசு இந்த காலத்துல கொஞ்சம் என்ன கேக்குதுங்களா? ஹலோ. இந்த ஹெர்னியா அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்ததுன்னா, சாரி கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்பதான் வந்தேங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ராஜ் சார் பண்ணலாம், பேசலாமா? பேசலாம். நீங்க சொன்ன அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு 2 இருந்து 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து என்ன ஆயிருன்னா 82 வயசு ஒரு வயதே இல்லை இந்த காலத்துல. 82 வயசுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஆயிருன்னா தும்பும் பொழுது, வெயிட் தூக்கும் பொழுது குடல் பெருக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு அடைச்சிக்கலாம், வெளியே வரலாம். அதனால அவங்களுக்கு எந்த ஹார்ட் கோளாறும் இல்லை, அவங்க வந்து நார்மலா இருக்காங்க. அனஸ்தீசியா கொடுக்க முடியும்னா அதை வந்து லேப்ரோஸ்கோபி தி பெஸ்ட். ஆனா ஜெனரல் அனஸ்தீசியாவுக்கு அவங்க உடம்பு ஃபிட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா சின்ன ஆப்ரேஷன் தான்,
ஸ்பைனல் போட்டுக்கலாம், அல்லது ஜெனரலில் கூட தொப்புல மட்டும் சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அது போதுமானது தான். அதனால அது ஆப்ரேஷன் பண்றது நல்லது. எங்கிட்ட போய் வந்தீங்கன்னா நான் லெப்ரோஸ்கோபி தான் பண்ணுவோம். லெப்ரோஸ்கோபி சிம்பிள். என்ன பண்ண காலையில் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்து நிறைய டாக்டர்ஸ் இதுல உள்ள இருக்காங்க டாக்டர். இன்னைக்கு வந்து அவங்க யங் டாக்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. இது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இளம் மருத்துவர்கள், நம்ம சொந்தங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, மருத்துவம் வந்து பணம் பண்ண உகந்த முறை இல்லை. பணம் பண்ணணும்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டணும், 4 பேர்த்த வேலைக்கு வைக்கணும் டாக்டர்ஸை, இல்லைன்னா நீங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம், வேற எது வேணாலும் பண்ணலாம். ஆனா டாக்டர்னு ஆயிட்டா நம்ம வந்து இது வந்து மக்களுக்குன்னு அது வந்து ஒரு சேவையாக தான் எடுத்தாகணும். ஆனா சேவைக்காக ஃப்ரீயா பண்ணணும்னு இல்லை. எனக்கு கலாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணும்பொழுது என்ன சொன்னாரு, இப்ப ராஜ்பவன்ல என்னை கூப்பிட்டு ஒரு 1 hour பேசினார். பேசும்பொழுது உங்களுக்கெல்லாம் நியூ இன்னோவேஷன் முக்கியம், அது வந்து மற்றவங்களுக்கு டீச்சிங் முக்கியம், மக்களுக்கு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணது முக்கியம், ஃப்ரீயா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஹையர் டெக்னிக்கல் என்ன பண்றாங்க. அது மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு குறிக்கோளோட 5 வருடத்துல நம்ம என்ன புதுசா டெவலப் பண்ணணும், நம்ம எய்ம் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணி அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் அவங்க வந்து ஒரு 5 வருஷம் டெடிக்கேட்டட வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணி இன்னைக்கு வந்து மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது. இப்போ வந்து ஜப்பான், கொரியாலாம் ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்து வருதுன்னா, ஒவ்வொருத்தருமே மெடிக்கலா இருந்தாலும் சர்ஜிக்கலா இருந்தாலும் அந்தந்த துறையை அவங்க எடுத்து 5 வருஷத்துக்கு தனிப்பட்ட முறையில் பண்றாங்க, வந்துடுறாங்க. இன்னும் நம்ம இந்தியாவிலும் சரி, மலேசியாவிலும் சரி, பக்க அண்டை நாடுகள் எல்லாமே பொதுவான ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணணும், பொதுவா மருத்துவம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம வர முடியாது. நீங்க முடிவெடுத்து ஒவ்வொருத்தருமே நமக்குன்னு ஒரு நேம் வேணும்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நமக்கு ஒரு இது வரணும். அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம லேர்னிங்க்குன்னு அடாப்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்க வரலாம். நம்ம வந்து ஏற்கனவே எம்பிபிஎஸ், எம்எஸ்ஏ அல்லது எம்டி, டிஎம் முடிக்கிறப்பவே வயசு ஓரளவுக்கு ஆயிருக்கும். அதனால நம்ம மற்றவங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஐடி இன்ஜினியர்ஸோ, மற்றவங்களோ, பிசினஸ் பண்றவங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இவங்களை கம்பேர் பண்ணா நம்ம வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டுக்கு இப்ப இல்லை 20 வருஷம் முன்னாலேயே நான் ஈவினிங் ஆனா வந்து எனக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் சிலாமில். அதனால ஒரு நோயாளி ரியல் எஸ்டேட் பண்றவரு நான் லேட்டுன்னு 1 hour இருந்து போயிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வரப்போ அவருக்கு வந்து 1.5 லட்ச ரூபா ஒரு ஜஸ்ட் ஒரு பேசுற கமிஷன் மட்டும் அதுக்கு வேற வரும், கையில எண்றது கூட இல்லையா, வச்சுக்கிட்டே வந்துட்டு 3 டாக்டர் போயிட்டு என்ன பண்றதுன்னு வந்து காமிக்கிறார். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸோ அல்லது மற்ற பிசினஸ்ல வர இன்கம் வந்து மருத்துவத்துல வராது. ஆனா மருத்துவத்துல வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்ற ப்ரொஃபஷன்ல வராது. உதாரணத்துக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நான் இருக்கேன் அப்படின்னா, இங்க இருக்கிற எவ்வளவு பெரிய பிசினஸ் பீப்புளும் LMW சேர்மன் வந்து எங்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ண வர அன்னைக்கு அவர் என்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தா வந்தாரு இல்ல, அவர்கிட்டயே மருத்துவமனை ஜிகேன்னு பெருசா இருக்கு, அவர் அமெரிக்கா நினைச்சு போனா எங்க வேணும் போலாம். அந்த தரத்தை நினைச்சு வரும் பொழுதுதான் நமக்கு அந்த அங்கீகாரம், அந்த அங்கீகாரம் வந்து மருத்துவத்துல நிறைய கிடைக்கும். அதுவும் குறிப்பா நம்ம ஊர்ல எல்லாம், அமெரிக்கா மற்ற ஊர்லாம் வந்து நீங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது. நம்ம மலேசியாவிலையும் சரி, நான் பார்க்குறேன் சிங்கப்பூர்லயும் இந்தியாவிலையும் டாக்டர்ஸ் நல்ல வைத்தியம் பண்ணா மக்கள் வந்து அதுக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்து பாராட்டுறதுதான் நமக்கு ஒரு பெரிய இது. அது வந்து விரும்பணும்னா இந்த தொழில நல்ல துணிச்சல பண்ணலாம். ஐ விஷ் ஆல் தி யங்ஸ்டர்ஸ், யாராவது என் கூட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வேற ஏதாவது இண்டிவிஜுவல் ஹெல்ப் வேணும்னா அவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் அந்த லைன்ல அவங்க ஹெல்ப் பண்ணேன். நமது யங்ஸ்டர்ஸுக்கு மிக அருமையான ஒரு எழுச்சி, மிக உத்வேகமான ஒரு பதிலை கொடுத்திருக்கீங்க. அனைவரும் ரொம்ப சந்தோஷமா பதிலை கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, எந்த வயதில் இருந்து எந்த வயது வரை டைப் 2 டயபெட்டிஸ்க்கு நம்ம வந்து சர்ஜரி பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது வயது கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 தான் அந்த காலத்தில் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டியும் குறைக்கலாம், டயபெட்டிஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து 12 வயசுல வெயிட்டோட டயபெட்டிஸ் இருக்கிறப்போ அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலன்னா வாய்ஸை குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால செலக்டிவா 18 கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பண்றது நல்லது. ஆனால் 18 வயதுக்கு மேல எல்லாத்தையும் பண்ணலாம். 70 வயது வரையிலும் பண்றதுக்கு 68 சொல்லுவாங்க, 70 வயது ஓகே. 70க்கு மேல நான் வந்து 80 வரையிலும் பண்றேன். இருக்குன்னா அவங்க ஹார்ட் எல்லாம் செக் பண்ணி அவங்க எல்லாம் சரியா இருந்து, சிலருக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸே இருக்கு, இல்லை உங்களுக்கு வயசாயிடுச்சு 75 ஆயிடுச்சு கிரைட்டீரியன் படி வரலன்னு விட்டா அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். ஸோ அதனால இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் அவங்களுடைய
இதை பார்த்துக்கிட்டு அது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லா. இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் கோயிங் த்ரூ இன்கனியல் ஹெர்னியா சர்ஜரி வித் a mesh, the area is numb. Will it be like that for life or sometime it will go away அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யூஸ்வலா ஓப்பன் சர்ஜரியில தான் நம்னஸ் வரும், லேப்ரோஸ்கோப் சர்ஜரியில நம்னஸ் வராது. இந்த நம்னஸ் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்ச புதுசுல நான் வந்து லேப்ரோஸ்கோபி நான்லாம் ஹெர்னியா ஆரம்பிச்ச புதுசுல இந்த முதல்ல 5-6 வருஷம் டெக்னிக் டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால அந்த டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே இருக்கிற நரம்பு வந்து ஜெனிட்டல் பிரான்ச் ஒன்று வரும். அந்த கார்ட் ஸ்ட்ரக்சர் சுற்றி டிசைட் பண்ணிட்டு மெஷ் சுற்றி வைப்போம். ஏன்னா அப்பதான் ஹெர்னியா ரெக்கவர் ஆகாதுங்கிற பயத்துல. அப்ப சின்ன மெஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜெனிட்டல் பிரான்ச் பண்ணும் பொழுதுதான் இந்த சென்சேஷன் பாதிப்பு வரும். இப்ப டெக்னிக் மாறிடுச்சு. லேப்ரோஸ்கோப்பில் எந்த இடத்துலையுமே ஒரு நர்வ் கூட நம்ம பாதிப்பு இல்லாத அளவு பண்ணக்கூடிய டெக்னிக் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்னஸ் பாதிக்கிறது இல்லை. பட் நம்னஸ் வந்து 2 டைப் வரும். ஒன்று ஸ்க்ரோட்டத்துக்கு உள்ள டுவர்ட்ஸ் வரக்கூடிய நம்னஸ் வரும், தையில வந்து வரும். அது வந்து ஹைப்பர் எஸ்தீசியா, கொஞ்சம் பர்னிங் பெயின் மாதிரியே கொடுக்கும். அது வந்து என்ன டைப்னால இன்ஜுரி வந்துச்சுன்னு தெரியணும். இப்போ நீ நரம்பையே கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்னஸ் வந்து பர்மனெண்டா தான் இருக்கும். இப்போ வந்து காற்றை யூஸ் பண்றோம், அந்த ஆப்ரேஷன் பண்றப்போ சூடு பட்டு அந்த நரம்பு கொஞ்சம் பாதிக்குதுன்னா அதுக்கு வந்து ரெக்கவரிக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல வரலாம். ஸ்டிச் போட்டுட்டோன்னு வச்சுங்க, அந்த ஸ்டிச் போட்டுட்டா தென் இட் இஸ் அந்த நர்வ் ரெக்கவரி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி என்ன ரீசன்னால வந்ததுங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட இப்போ நாங்களாம் இங்கே வந்து 8லேருந்து 10 ஹெர்னியா இங்கே கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 கேஸ் டெய்லி பண்றாங்க. ஆனா நம்னஸ் நான் பார்க்கறது இல்லை. காரணம் இந்த டெக்னிக் மாறிட்டதுனால. அதனால இந்த ஹெர்னியா பண்ண வேண்டிய சர்ஜன்ஸுங்க அந்த டெக்னிக் லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ண நம்னஸ் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம். தெளிவான பதில் கொடுத்திருக்கீங்க. இப்ப சமீபத்துல சில ஊடகங்களையும் வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் ஆர்ஓ வாட்டர் குடிக்க கூடாது, அது உடம்பிற்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆர்ஓ வாட்டர் குடிக்க கூடாதா இல்ல குடிக்கலாமா அப்படின்னு உங்களுடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. அது உண்மை. மினரல் வாட்டர் தி பெஸ்ட். அது வந்து டீமினரலைஸ்டு வாட்டருங்கிறது நம்ம டிஸ்டில் வாட்டர் மாதிரி, அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அது இட் இஸ் இல்லை. பட் ஆர்ஓ வாட்டர்ல வந்து ஸ்டெர்லைஸ் தான் பண்றோம். அதனால அதுல வந்து பாதிப்பு இருக்கு. ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது டிஸ்டில் மாதிரி பாருங்க, அந்த மாதிரி எவாபரேட் பண்ணி எடுக்கிறது நாட் குட். பட் ஒண்ணுமே இல்லை, ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிட்டு நல்லா குடிங்க, ஒரு பாதகமே இல்லை. குடிக்கிற பாயில் பண்ற வாட்டர் டெம்பரேச்சர் 100% 100 டிகிரி சென்டிகிரேட்ல கம்ப்ளீட் பாக்டீரியா இது எல்லாமே கில் ஆகும். அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ பாயிலிங் வாட்டர் இஸ் தி பெஸ்ட் வாட்டர். நம்ம பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பாயிலிங் வாட்டர்ல போகாது. பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா ஃபில்டரேஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபில்டர் வந்து அப்புறம் வேற வழியில யூஸ் பண்ணணும். அதனால இந்த ஆர்ஓ அந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிறப்போ ஆர்ஓ வாட்டர் தான் ஃபில்டர் பண்ணும். அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். சில பேர் அந்த ஆர்ஓ வாட்டரையே ஃபில்டர் பண்ணி குடிக்கிறாங்க, அது நல்லதுங்களாங்க டாக்டர்? ஆமா, இல்ல ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிட்டே போதும். ஹாட் வாட்டர் தான் ஃபில்டர் பார்ட்டிகல்ஸ் நிறைய மழை தண்ணி அது இதெல்லாம் வரும், டஸ்ட்ல இருக்கு, அந்த ஃபில்டருக்கு தான் ஆர்ஓ தேவைப்படும். மற்றபடியே ஆர்ஓங்கிறது ஜென்ரலா ஸ்டெர்லைஸ் கம்ப்ளீட் ஆக்காது. அல்ட்ரா வயலட் லைட்டு வச்சு யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணும். ஒரு நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் வாட்டர் யூஸ் பண்றது வந்து ஆர்ஓ வாட்டர் மட்டும் யூஸ் பண்ண அது ஸ்டெரைல் இல்லை. அது வந்து ஃபில்டர் வந்து பார்ட்டிகல்ஸ் தான். அதனால நம்ம வந்து பாக்டீரியா ஃபில்டர் பண்ணி ஸ்டெரைல் வாட்டரை யூஸ் பண்ணோம்னா அல்ட்ரா வயலட்டை ஆட் பண்ணி, அதனாலதான் புது மெஷின்லிங் பார்த்தீங்கன்னா 2 தரமான இது இருக்கு. அல்ட்ரா வயலட் ஓஆர் காம்பினேஷன் அண்ட் வெறும் ஓஆர் மட்டும். ஓஆர் நீங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அல்ட்ரா வயலட் அது வந்து ஸ்டெரைல் பண்ணி இதுக்காக நம்ம கட்ல இன்டெஸ்டைன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டொமக்ல ஆஃப்கோர்ஸ் யுனோக்லையில ஸ்டொமக்ல இருக்காது. சிறுகுடல இருந்து மலைக்குடல் போகும்போது சர்டன் பாக்டீரியா உடம்புலயே எல்லாத்துக்கும் இருக்கும். அது பேரசைட், அதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதெல்லாமே நம்ம வந்து வச்சிருக்கும் பொழுது இந்த வாட்டர்ல பயப்பட வேண்டிய அவசியம். இன்னொரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நபர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கேன்சர் இப்ப அதிகப்படியா எல்லாத்துக்கும் எல்லா வயதினருக்கும் வருது. அந்த கேன்சர் வராம இருக்கிறதுக்கு என்ன விதமான தடுப்பு வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து தடுப்பு 2 வகையான நோய்கள்ல கேன்சர் உண்டாகும். ஒரு வகையான கேன்சர் வந்து இப்போ வந்து ஸ்டொமக்ல பாலிப் இருக்கலாம். உணவுக்கு பெருங்குடல் புற்றுநோய் எல்லாமே பாலிப் இருந்து தான் கேன்சர் வரும். ஸோ அதனால நம்ம வந்து சிக்மடைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பாலிப் இருந்துச்சுன்னா பாலிப் எடுத்துட்டா கேன்சர் வராமல் தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரீகர்சர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இருந்து கேன்சர் வர்றதுக்கு நம்ம வந்து
தடுப்பு முறைகளை கையாளலாம். அதே மாதிரி லிவரில் வர கேன்சர் வந்து HPV-SC வேக்சின் வைரஸ்னால தான் வருது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ல வருது. அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் போட்டால் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் வராது. அதனால சிரோசிஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தடுப்பு முறை இது ஒரு வகையான இது. இன்னொரு வகையான கேன்சர் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சிக்குன்னியா, டெங்கு ஃபீவர், நிறைய இப்போ வந்து வைரஸ் கிருமிகள் வந்துட்டு இருப்பாருங்க. இப்போ கடைசியா வந்தது கொரோனா. இதுக்கு முன்னால வந்து ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக் காய்ச்சல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நிறைய வர்றப்போ இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துல டைஃபாய்டு இந்த மாதிரி 2 ஒரு கிருமிகளை தவிர, மலேரியாவை தவிர நாங்கெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. புக்ல படிக்கிறதா சரி. இப்போ ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ் டவுன் ஆயிடுச்சு. இம்யூன் ஸ்டேட்டஸ் டவுன் ஆன உடனே பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிருமிகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், அட்டாக் ஆகிடும். இப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வருது? இம்யூன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கு இம்யூன் கம்மியா இருக்கும், கண்ட வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அதெல்லாம் இல்லாம கூட ஜென்ரலா நம்ம சொசைட்டில இப்போ இம்யூன் கம்மியா இருக்கு. காரணம் என்ன? உணவு முறையில ஒண்ணு. 2வது சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை. உணவு முறையில வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, இன்செக்டிசைட்ஸ், மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வருது. 2வது சரியான உணவு இல்லை. இதனால என்ன ஆயிருதுன்னா, நம்ம உணவு இம்யூன் ஸ்டேட்டஸ் குறையிறப்போ கேன்சர் வந்து 40-50ல வர வேண்டிய கேன்சர் வந்து 20-30ல வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த யங் ஸ்டேஜ்ல இப்போ கேன்சர் நிறைய பார்க்கறது காரணம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். அதை ப்ரிவென்ட் பண்றதுங்கிறது நம்ம இப்போ கொரோனாவுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, இதை குடிச்சிங்கன்னா அதெல்லாம் குடிச்ச தடுப்பு உடம்போட இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணலாம், அது பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல. இதுதான் எனக்கு என்ன இந்த கொரோனா கொடுத்த ஒரு பெரிய நமக்கு வரப்புதான் நினைக்கிறேன். எல்லாரும் பயந்துக்கிட்டு இம்யூனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எவ்ரிடே காலையில லெமனையும் அதையும் எல்லாம் போட்டு பண்றாங்க பாருங்க, நிறைய டைப் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி நம்ம இம்யூன் ஸ்டேட்டஸை பில்டப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒரு டியூட்டி. அந்த இம்யூன் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றப்போ ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்து பழகணும். நிறைய இப்போ அந்த வகையில எல்லாமே இன்னைக்கு நான் சொன்னோம்னா அது பெரிய லிஸ்ட் ஆயிடும். அது வந்து எல்லாருமே மீடியாவில் இன்னைக்கு நல்லா போட்டு வராங்க, வாட்ஸ்அப்ல வருது, இதெல்லாம் சோசியல் மீடியாவில். இதை நம்மளே ஒருத்தருமே இன்டர்நெட்ல எடுத்து சர்ச் பண்ணி அந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்டு இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணா ஒரு வகையில் தடுக்கலாம். இந்த 2 வகையில தடுக்கிறது தான். 3வது தடுப்பு முறைங்கிறது அவ்வப்பொழுது நம்மளே பரிசோதனை பண்ணிட்டு எங்கேயாவது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் அட்லியஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு இப்போ சர்ஜரி தான் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சர்ஜரி இல்லாமே இந்த ஏர்லி கேன்சரை கியூர் பண்ண முடியும். அந்த மாதிரி முறைகளை அடாப்ட் பண்ணிக்கிறது மூலம் இது பண்ணலாம். இதுதான் மருத்துவர்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க அதனுடைய இதை சொல்ல வேண்டியது நான் என்னோட இதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்தால் அவங்க கேட்டுக்கலாம். ஓகே ஓகேங்க. கொங்கு சொந்தங்களுக்கு ஒரு கேபிஎன் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய கேள்விகள் நிற்காமை அடைமலை போல் வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் வந்துள்ளது. எல்லாருக்கும் பொதுவான, எல்லோரும் பயனடையுமான கேள்விகளை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில பேர் ஸ்பெசிபிக்கான கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம மருத்துவர் ஐயா என்றைக்கும் உங்களுடைய வினாக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் தருவதற்கு அவர் தயாராக உள்ளார். எல்லா மக்களுக்கும் பொதுவான கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து மன்னிக்கவும். உங்களுடைய ஸ்பெசிபிக்கான சில சர்ஜரி ரிலேட்டட் கேள்விகளை நாங்க இங்க கேட்க முடியல, ஏன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கறதுனால நேரமின்மை காரணமாக கடைசி 5 கேள்விகளை நாங்க கொண்டு போறோம். இப்ப எங்களுடைய கேபிஎன் குழுமம் சார்பாக நமது மருத்துவர் ஐயா சாதனையாளர் அவர்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாங்க ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வர செஷன்லயும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற உறுதி அளித்து கடைசி 5 கேள்விகளுக்காக நம்ம போகிறோம். ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எஃபெக்டிவ் டு ரெடியூஸ் த வெயிட் அண்ட் அவாய்ட் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரெகுலர் டயட் போதுமானது. சில சமயங்கள்ல நம்ம வந்து ஸ்டார்வேஷன் வந்து எடுக்கிறது நல்லது. பட் அதுக்குன்னு இன்டர்மிட்டன்ட்ங்கிறது அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி மாற்றி எடுக்கிறது அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அந்த சரியான டைமுக்கு சரியான உணவை ரெகுலர் எடுத்துக்கிட்டா ஃபாஸ்டிங் அவசியமே இல்லை. அந்த காலத்தில் கேஸ்டர் ஆயில் கொடுத்து வயிறு சுத்தம் பண்ணுறங்கிற மாதிரி நம்ம சாப்பிடாம இருந்து வயிற்றை காலியாக போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வந்து அவசியம் இல்லை. ஆனால் ஃபாஸ்டிங் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். எதுக்கு ஃபாஸ்ட்னா, அளவு சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து சாப்பிட பார்க்க தண்ணி கண்ட்ரோல் இருப்பாங்க, சாப்பிட்டு பார்த்தோன்னே கண்ட்ரோல் போயிடும். அவங்க அளவுக்கு மாறி மாறி சாப்பிட்றவங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்பு இதாகும் சொல்லுவாங்க. பட் அது வந்து அவசியம் இல்லை. எண்ணெய் சம்பந்தப்பட்டமான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க ஒருத்தர். ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா, சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணலாமா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு, எந்த எண்ணெய் வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்த இதுல வந்து கம்பெனிக்காரங்க அட்வர்டைஸ் பண்றது பொறுத்து தான் இருக்குது. அதனால
இது சாதாரண நம்ம ரெகுலர் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே இட் இஸ் உகந்தது. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிராண்டிங் எப்பவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால வந்து அந்த பிராண்டிங் கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம், அவ்வளவுதான ஒழிய மற்றபடியா நீங்க சாதாரண நம்ம ரெகுலர் எப்பவும் யூஸ் பண்ற எண்ணெய் போதுமானது. அளவுக்கு மீறி ஆயில் யூஸ் பண்ணும் பொழுதுதான் அது வந்து பாதிப்பு ஒழிய மற்றபடியா அதனால பாதிப்பு. மருத்துவ காப்பீடு குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காப்பீடு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. சித்த மருத்துவம் பின்பற்றுவது பத்தியும் தங்களுடைய ஆலோசனைகளை கூறுமாறு கேட்டிருக்காரு. சிறு குடல்களுக்கு குடல் நோய்க்காக மருத்துவ அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கிறது என்ன நோய்ங்க தான் இருக்கு. எல்லா மருத்துவ இதுலயுமே காப்பீட்டுலயுமே இப்போ கேன்சர் இருந்தது, ஆப்ரேஷன் பண்றோம். ப்ரொலாப்ஸ் ரெக்டம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்றோம். அதுக்கு எல்லாத்துக்குமே கவரேஜ் வந்துடும். ஆனா சிறு உடல்ல கிருமிகள் இருக்கு, எனக்கு வந்து ஜியார்டியாசிஸ், அடிக்கடி லூஸ் மோஷன் போகுது, அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு வேகான சிம்டம் இருந்து இருக்கிறவங்க இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண கிடைக்காது. அதனால என்னன்னா சில இன்சூரன்ஸ் வந்து ரெகுலர் மாஸ் செக்அப்புக்கு ஒரு நாள் பெட்ல இருந்தா கொடுப்பாங்க மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் நோய்கள் இருந்து அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலோ அல்லது கொலனாஸ்கோபி மூலம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலோ அதுக்கு காப்பீட்டு திட்டம். ரெண்டாவது சித்தா, நம்மளுடைய அந்த பழைய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டா நிறைய நல்ல மருந்துகள் இருக்கு, சிகிச்சை முறைகள் இருக்கு. அது நம்ம வந்து அத்தாரிட்டி நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா சில இது வந்து ஆய்வுகள் அடிப்படையில கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆய்வுகள் எடுக்கும் பொழுது பக்க விளைவுகள் இருக்காது, அது நம்ம எடுத்துக்கலாம். சில இதுக்கு வந்து நமக்கு அது புது இருக்கும். அதனால நம்ம கம்ப்ளீட்டா சரியில்லைன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல கம்ப்ளீட்டா நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது. அதுல சில நல்ல மருத்துவ சிகிச்சைகள் இருக்கு. நம்ம உணவு முறைங்க மாதிரியே தானே சித்தா மற்றது இப்படி ஒவ்வொன்றுலையுமே சில இந்த மருந்துகள் இருக்கு. அதுதான் நம்ம வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஹோலிஸ்டிக்கா எடுத்து அதை நம்ம வந்து ஆய்வு செஞ்சு நம்ம பொதுமக்கள் கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அறுவை சிகிச்சை போனதுனால நம்ம அந்த இதுல இறங்காதனால மருத்துவர்களை நம்ம வந்து அணுகுனா அவங்களுடைய அதுக்கு ஆலோசனை நல்லா இருக்கும். கடைசி 2 கேள்விகள்ங்க. அல்சர் பேஷண்ட் உள்ளவர்கள் எந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம், எதை தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அல்சர் வர்றதுக்கே காரணம் இரைப்பையில அதிகமா அமிலம் சுரக்கிறது. நம்ம சாப்பிடுற உணவுகள்லாம் முக்கால்வாசி கார்போஹைட்ரேட், அதாவது அரிசி சம்பந்தமான இட்லி, தோசை, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை தான் சாப்பிடுவோம். 3 தடவை சாப்பிட்டோன்னே இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல கம்ப்ளீட்டா ஜீரணமாகி இரைப்பை விட்டு மாறி போயிடும். அப்ப இரைப்பையை சாதாரணமா காலியா இருக்கும் பொழுது அதுல அமிலம் அதிகமா சுரக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அதனால அவங்களுக்கு செல் அரிப்பு ஏற்பட்டு அல்சர் உண்டாகும். இது ஒரு பெப்டிக் அல்சருங்கிற டியூரல் அல்சருக்கு. இதையே அவங்க வந்து 3 மூளை வேலையும் இப்போ காய்கறி நிறைய எடுத்து இட்லி அரிசி சம்பந்தமான உணவு குறைச்சி சாப்பிட்டா ஜீரண டைமிங் அதிகமாகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம். அப்ப என்ன ஆயிருன்னா இந்த 3 வேளைக்கு உள்ள இன்டர்வல்ல கரெக்டா போயிடும். இது ஒரு வகை. இன்னொன்று அல்சர் வந்து வர்றதுக்கு வந்து உணவு முறையிலால் இல்லை, இன்ஃபெக்ஷன் டைப்னால ஹெச் பைலோரி மற்றது கிருமிகள் நிறைய வருது. அவங்க எண்டோஸ்கோப் பண்ணி அதுக்குள்ள மருந்துகள் சாப்பிட்டா கம்ப்ளீட்டா சரியா போயிடும். அதனால ஒன்றும் உணவு முறையில அதிகமாக ஹைப்பர் அசிடிட்டி இருந்தால் உணவு முறை முக்கியம், இன்ஃபெக்ஷன் டைப்னா இன்ஃபெக்ஷன் உள்ள மருந்து முக்கியம். இப்போ அல்சர்னு சொல்றதே எல்லாமே அல்சர் எல்லாம் குறைஞ்சி போச்சு. நாங்கள் படிக்கிற காலத்துல அல்சர் வந்து நிறைய இருந்தது. இப்ப எல்லாம் ரீஃப்ளெக்ஸ் தான் ஜாஸ்தி. அந்த ஆசிட் ஸ்டமக்கில் இருக்கிற போதெல்லாம் உணவு குழாய் போகும்போது நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். அதான் எல்லாம் அல்சர் சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஏன் இங்கே தான் அதிக கொழுப்பு சத்து, ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட் இதெல்லாம் இருக்கிறதுனால வரும். அதை வந்து அவங்க தவிர்க்கணும். பட் எண்டோஸ்கோப் பண்ணி ஹைட்டஸ் ஹெர்னியா இருந்தது அல்லது ரீஃப்ளெக்ஸ் இருந்தா அதுக்குள்ள வைத்தியம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவ்வளவு இளமையா உங்களை பார்த்தா 30 to 35 வயது இருக்கிறவர் போல் நீங்க தெரிகிறீங்க, உங்களை மாதிரியே நாங்களும் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு என்ன விதமான உணவு முறைகளையும் என்ன விதமான உடற்பயிற்சி முறைகளையும் நாங்க மேற்கொண்டு உங்களை மாதிரி நாங்க இருக்கணுங்கிறது ஒரு பல கேள்விகள் வந்திருக்குங்க. பரவாயில்ல, என்ன இளமையா இருக்குன்னு சொன்னதுக்காக உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இளமை அப்படிங்கிறது தோற்றம் தான், அது வந்து முக்கியம் இல்லை. நம்ம ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கமாங்கிறது முக்கியம். அது வந்து எல்லாத்தினாலும் எல்லாம் பண்ணலாம். ஒண்ணு வந்து உணவுல கட்டுப்பாடு வேணும், அளவோட தான் சாப்பிடணும். ஒரு பொண்ணு வந்தது 210 கேஜி இருந்துச்சு, 184 கேஜி இருந்தது. என்னம்மா ஏன் எப்படின்னா
எனக்கு ஸ்வீட்னா பிடிக்கும் அங்கிள், எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்வீட் பிடிக்குன்னா நம்ம ஹோட்டல்ல போகும்போது ஸ்வீட் தானே முன்னாடி வச்சிருப்பாங்க, அங்கே நின்னுக்குவியா இருப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்குதுங்கிறதுக்காக அதையே மட்டுமே செய்யும் பொழுது அது உடம்புல மாற்றம் வந்துடும். அதனால உணவு முறையில அதுக்கு தான் நான் வந்து ஸ்கூல்ல இருந்து எல்கேஜில இருந்து அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணுங்கிறத கண்டிப்பா கொண்டு வர நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம வரல. அது வந்து ஒரு வகையில. 2வது எல்லாருமே பாருங்க, நாங்க சென்ற ஆண்டு கோயம்புத்தூர்ல கோவை விழாவின் போது சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு ஒரு 5000 குழந்தைங்களை வச்சு ஒரு ஒபிசிட்டி ப்ரிவென்ஷனுங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அதுல சில பிளட்ஜ் எடுக்க சொன்னேன். ஒண்ணு என்ன பிளட்ஜ் அப்படின்னா, பிரவீன் சன்னு தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. ஒண்ணு வந்து டெய்லி நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். டெய்லி 45 நிமிஷம் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணுவேன். எக்ஸாம் இருந்தா கூட அதுக்கு முதல் பண்ணுவேன். 2வது வயிற்றுக்கு அப்பா அம்மாவுக்கு வயிற்று வச்சு பார்ப்போம். வயிறு பெருசா இருந்தா, அப்பா உங்களுக்கு ஆயுசு கம்மி, கொஞ்சம் வயிற்ற குறைச்சிடுங்கப்பா, நீங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எப்பவுமே நான் எடுக்க மாட்டேன். கார்போஹைட்ரேட் உள்ள ட்ரிங்க்ஸ் பெப்சி, கோக் இதை என்னைக்கு நான் தொட மாட்டேன். அது ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பேன். இப்படின்னு ஒரு சில பிளட்ஜ் எடுக்க சொன்னோம். அந்த மாதிரி நம்ம உணவு முறையில ஒரு முறையை கொண்டு வந்துடணும். 2வது பழக்க வழக்கங்களையும் வந்து நான் அது என்னோட பழக்கமே பள்ளிக்கூடத்துல இருக்கிறப்ப படிக்கிறப்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கம் இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நிறைய இடத்துல போடுவாங்க, காலையில் நேரமா எழுந்திருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா நான் எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 12 மணிக்கு படிப்பாங்க, காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க. நான் 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்னும் அதே தான் போகுது. இப்போ வேலை இருக்கா இல்லையா, 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறது தெரியாம புக் எழுதுறது, அது இது ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அதனால இது எனக்கு அது ஹெல்ப் பண்ணுதா இல்லையான்னு தெரியாது. எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே பண்ணணும். ஏஜிங் வந்து நிறுத்த முடியாது. ஏஜிங் வந்து வருஷம் வருஷம் ஒரு பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணா ஒரு வருஷம் போச்சுன்னு அர்த்தம். எல்லாம் ஹாப்பி பர்த்டேங்கிறாங்க, எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஆனா நல்ல வேளை நான் பர்த்டே செலிப்ரேட் பண்றதில்ல. ஏன்னா எனக்கு 20 வயசு வரையிலும் எனக்கு டேட் ஆஃப் பர்த்டே தெரியாது. 20 வயசு கழிச்சு ஒரு ரீட்ரேட் கால்குலேட் பண்ணி ஒண்ணு சொன்னாங்க. அதனால அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயந்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் கம்பல்சரியா டெய்லி இருக்கணும். அது வந்து நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சது ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுக்கு பிறகும் கூட இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. 6 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணா தேவையாது. அது வந்து நம்ம வயசாச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. எந்த வயசை பத்தி இல்ல. நம்ம வயசுங்கிறது மனசுல தான் இருக்கு. அதனால நம்ம எனக்கு வந்து நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர். ஆனா எப்படி இருக்குங்கன்னு கேட்டா ஒய்ஃபுக்கு தான் கேட்கணும். ஜெயபாலன் கேட்டா தான் அதுக்கு தான் தெரியும் அவங்களுடைய இது. ஆனா எப்பவுமே ஹாப்பியா இருந்து பழகணும்னா கண்டிப்பா நம்ம வந்து மனதளவுல அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால கடவுள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லா கொங்கு சொந்தங்களுமே நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறத விட முதல்ல ஆரோக்கியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அப்புறம் மற்றது போவோம். மற்றதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் கூட ஆப்ரேஷன்ல ஆரம்பத்தில் 25 வருஷம் ஒர்க் பண்ணும்போது காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 10 மணி வரையிலும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதனால எக்ஸசைஸ்ன்னு என்னன்னே இருக்காது. அப்புறம் தான் இடையில வந்து வயசு கொஞ்சம் வரும்போது ஃபிளெக்சிபிள் வேணுமேங்கிறதுக்காக இப்போ தவறாம டெய்லி கொஞ்ச நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதான். இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாருமே அவங்க கையில தான் இருக்கு ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையான்னு. இதுல காப்பி அடிக்கிறதுக்கு இல்லை. நான் மற்றவங்க எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு உடஞ்சு போறோம்னு சொல்ல முடியாது. அதனால வீட்டுல எல்லாருமே என்னென்ன உணவு வேணுங்கிறத நம்ம மற்றதுக்கு பிளான் போடுறோமே, அது ஏன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன இருந்தா நல்லது, நம்ம என்ன சாப்பிட்டா நல்லதுன்னு ஏன் நம்ம வந்து ஒரு பிளான் போடக்கூடாது? அந்த பிளானிங் போட்டாவே நம்ம வந்து அது சரியாயிரும். என்ன ஸ்வீட் என்ன வேணாலும் போய் ஸ்வீட் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம். அளவோட சாப்பிடணுங்கிறதுக்காக பண்ணிட்டோம்னா தப்பு. ஐ திங்க் நண்பர்களுக்கு இது வந்து சொந்தங்களுக்கு எல்லாம் இது ஒரு வேகா தான் இருக்கும். நான் அதுக்கு மேல இந்த பதில் சொல்றதுக்கு எனக்கு தோணல. மிக்க தெளிவான ஒரு பதில் அனைத்து சொந்தங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் இன்று வந்து நம் நேரத்தை கடந்து 10-15 நிமிடங்கள் கடந்து சென்றாலும் இன்னும் ஒரு 20 பேர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லி ஒரு வேண்டுகோளா வச்சிருக்காங்க. அதாவது நம் கேபிஎன் சார்பாக நமது மருத்துவமனைக்கு வரும் பொழுது கேபிஎன் ரெஃபரன்ஸ் சொல்லி யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படி சொன்னா எங்களுக்கு உங்கள்கிட்ட நேரடியா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? தயவு செஞ்சு இந்த கேள்வி கேட்காம நீங்க நிகழ்ச்சி முடிக்கவே கூடாதுன்னு ஒரு 10-15 பேர் கேட்டிருக்காங்க. அதனால கேபிஎன் சார்பா நம்ம மருத்துவமனைக்கு ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து
உங்களை பார்க்கும் பொழுது யாரை பார்க்க வேண்டும், என்ன ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டும்னு சொல்லி ஒரு டீடைல் கேட்டிருக்காங்க. நீங்க தெரியப்படுத்தினா நம்ம சேட் பாக்ஸ்ல நம்ம நம்பர், ஹாஸ்பிட்டல் நம்பர் அல்லது பெயர் யாரு கான்டாக்ட் பண்ணணுங்கிறத நம்ம தெரியப்படுத்திடலாம் நம்ம சொந்தங்களுக்கு. இதுல மெயில் ஐடி palnivelu@mac.com, இது பர்சனல் மெயில். இந்த பர்சனல் மெயில போட்டாலும் எனக்கு வரும், என் செக்ரட்டரி எடுத்துக்குவாங்க. palnivelu@mac.com. இன்னொன்னு info@geminstitute.in, info@geminstitute.in. கோயம்புத்தூருக்கும் சரி சென்னைக்கும் சரி ரெண்டே தான் வரும். இது வந்து செக்ரட்டரியே பார்ப்பாங்க. அவங்க வந்து நீங்க அதுல மெசேஜ் வந்துட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டாக்டர் எப்போ அப்படிங்கிறத ரிசெப்ஷனோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. அதனால போன் அடிச்சு ட்ரை பண்ணும்போது பழனிவேல் எடுக்கல, அதனால அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது அதுக்கு நானும் ஒரு லிங்கிங் மாதிரி வச்சு பண்ணிடுறேன், நீங்க பண்ணலாம். இந்த ரெண்டும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். info@geminstitute.in இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் இருக்கனால வாட்ஸ்அப்ல யாரும் அனுப்பிச்சுக்கலாம். அதுக்கு அடிச்ச செக்ரட்டரி பார்த்துட்டு அவங்களே நான் பண்ணனால அவங்க பார்த்து பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க இப்போதைக்கு இதை பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் நம்ம சொந்தவங்களுக்காக ஒரு பர்டிகுலர் நம்பர் அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க இதுல போட்டா அவங்க கேட்கற மாதிரி பண்ணிக்கலாம். மனிதம் காக்கும் மருத்துவர், நமது கொங்கு நாட்டின் பெருமை, நமது கொங்கு குலத்தின் சாதனையாளர் அவர். நேரம் கடந்தும் 15-20 நிமிடங்கள் கடந்தும் நம்முடன் நம் மேல் உள்ள பாசத்தில் உரையாற்றியதற்கு நன்றி. உண்மையிலேயே மிஸ்டர் பழனியப்பன் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தது அவருக்கும், ராஜ்சேகர் அட்வொகேட் அவர்களுக்கும். பார்க்கும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த உறவு மென்மேலும் வளரணும். ஆண்டவனை எல்லாம் உள்ள என்னவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதம் காக்கும் மருத்துவர், கொங்கு நாட்டின் பெருமை, நம் கொங்கு கவுண்டர்களின் சாதனையாளர் பீஷ்மரையா அவர்கள் இன்று நம்முடன் உரையாடியதற்கு உங்களின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. உலகில் உள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 கூட்டல் 6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து
உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.